वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीरुगभृङ्गराजं त्रयीह्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः क्षोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुः वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावती नमोऽस्तुते वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनहेतुवे पद्मे रमे लोकमातका पद्मावती नमोऽस्तुते नीलादुङ्गस्तनगिरिदडी शुद्धमद्भोत्य कृष्णं पाराद्वंसं श्रुतिसदसदसिद्धमध्यापयन्तीं चोच्चिष्टायां सृजिनिगलितं याबलात्कृत्य पुङ्क्ते गोदादस्यै नमिदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்றவது என்றையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு வேர் புகழ் வில்லிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் நூறுடன் 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்னியே असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सन्तो मत्कार्यं साधय प्रभो मत्कार्यं साधय प्रभो உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நகழ்ந்து அம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடைக்கோரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதான் ஆவுடையாய் சங்கட சக்கரம் ஏந்தம் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். நேற்றைய தினம் கணைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோர நினைத்தெல்லம் சேராக்கம் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நியானை பாடவும் நீவாய் திரவாய் இனித்தான் எழுந்தராய் இதென்ன பேரிறக்கும் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரும்பாவாய் என்பது பாசுரத்தை நேற்றுக்கு ராமாவதாரத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம். என்ன முதல்ல நோன்பு ஆரம்பிப்பதற்காக 5 பாசுரங்களிலே அதை இன்ட்ரொடக்ஷனாக நோன்பிற்கு செய்ய வேண்டியவைகள் என்னெல்லாம் ரெடியெல்லாம் பண்ணிட்டு நோன்பு ப்ரிப்பரேஷன்லாம் ஆகி அடுத்து ஒரு தோழியாக எழுப்பின்னு வரும்போது 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் ஒரு தோழியோட குவாலிட்டிஸை பார்த்துன்னு வந்தோம். எப்படிப்பட்ட தோழிகள் அப்படின்னு வரும்போது நேத்திக்கு இருக்கக்கூடிய தோழியெல்லாம் பார்த்தா இன்னும் விசேஷமாக நேத்தி பார்த்தோம். அதனால் அவன் ரொம்ப ஸ்பெஷல் அந்த தோழி என்ன அவனுக்கு அப்படிலாம் நேற்றுக்கு அதை அனுபவித்தோம். ஏன்னா திரும்பி பின்னாடி கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு ரீகேப் தான் சொல்லிட்டு போகிறேன். அதனால் நேற்றுக்கு ராமாவதாரத்தை பற்றி விசேஷமாக பார்த்தோம். மனத்துக்கு நீ யானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம்
அனைத்தெல்லாத்தாரம் அறிந்தேலோரம்பாவா இதென்ன பேருறக்கம்னு தூங்கிறது ரொம்ப சாதாரண உறக்கம். அடுத்ததுக்கு அதை விட கொஞ்சம் பெட்டர், அப்புறம் பேருறக்கம். அதனால தான் பார்த்தா அப்படிப்பட்ட பேருறக்கம். அவன் எப்படிப்பட்ட விருத்தாந்தத்தெல்லாம் சொல்ல, ராமன் எப்படியெல்லாம் உயர்ந்தவன். அதனால் முதல்ல ஆரம்பிக்கும் போது ராமாவதாரம் சொல்லும்போது தேள் கிடைக்கிறதுக்கு யாராவது அதெல்லாம் பண்ணுவாளன்னு பார்த்தோம் திரும்பி. அப்படி விசேஷமாக அறிந்துன்னா கடைசியாக சொல்கிறான்னா, உன்னோட உண்மையில் எம்பெருமான விஷயத்தில் நீ ரகசியமாக இருக்க. எம்பெருமானோட கிருஷ்ணனோட சேர்ந்து கிருஷ்ணாவனவம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இப்போ என்னாச்சுன்னு எல்லாரோடையும் அறியப்பட்டது. எல்லாரும் அறியப்பட்டதுன்னு என்ன, உன்னோட வாசலில் நாங்கள்லாம் வந்திருக்கோம். வாசலில் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுறோம். உன் வீட்டு கதவெல்லாம் தட்டுறோம். ஏன்னா வெடிய கால வேளையில் பார்த்தா சப்தங்கள்லாம் இருக்காது, ரொம்ப நிசப்தமாக இருக்கும் இல்லையா. காலம்புற ஏர்லி மார்னிங் நம்ம வாக் போகும்போது பார்த்தோன்னா 5 மணிக்கு, அது மார்கழி மாதத்தில் ரொம்ப நிசப்தமாக இருக்கும். அந்த தெருவில் பார்த்தா அப்படிப்பட்ட நிசப்தமாக இருக்கக்கூடிய தெருவில் நாங்கள்லாம் வந்துட்டோம். உன்னோட வீட்டு வாசலில் வந்திருக்கோம். வீட்டு வாசலில் கதவெல்லாம் தட்டுறோம், பக்தி பாடெல்லாம் பாடுறோம், பஜனையெல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் விட தரன்னு ஒன்று எழுப்பிண்டே இருக்கோம், கூட்டுண்டே இருக்கோம். கதவை தரன்னு. யாராவது வீட்டில் யாராவது கதவெல்லாம் பூட்டிண்டா உள்ளே இருக்கிறவாள் மாட்டின்டான்னா வெளியில் இருக்கிறவா சத்தம் போடுவா இல்லையா. அதனால அப்படி கதவெல்லாம் தட்டி கதவை உடைக்கிற மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால அந்த அளவுக்கு நாங்கள் உன்னை கூப்பிட்டு இருக்கோம். நீ எழுந்துன்னு வரல. அது எதுக்கோசரம்னு தெரியும் எனக்கு. அதனால இருந்தால் கூட நாங்கள்லாம் வெளியில் கூப்பிடுறதுனால என்னாச்சுன்னு கேட்டால், நீ இன்னும் தூங்கி எழுந்துக்கலேன்னு மற்றவா வீட்டில் இருக்கிறவாள் எல்லாருக்கும் ஊரில் இருக்கிறவா எல்லாருக்கும் மரியும்படியாக ஆயிடுது. ஏன்னா சாதாரணமாக ஏதோ சத்தம் கேட்டால் ஓடி வருவா இல்லையா. ஊரில் இருக்கிறவாள்லாம் ஓடி வருவான். ஊரில் இருக்கிற ஏதோ ஆச்சு சத்தம் கேட்கறது, என்ன நடக்கிறது வாசல்னு பார்க்கறதுக்கு எட்டி பார்ப்பான். அந்த மாதிரி ஊரறிய இன்னைக்கு என்னன்னா அறிந்துன்னா ஊரறிய நீ தூங்குவது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால நான் உங்கள் வீட்டு வாசலில் எழுப்புவதால் அருகில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீ இன்னும் தூங்குவதாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இன்னும் எழுந்துக்கலையே. அதனால வெட்கப்பட்டு தூக்கத்துக்கு சீக்கிரமாக எழுந்துவான்னு சொல்லி கூப்பிடலாம். அதனால கணித்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து மலவழியே பேருறக்கம்னா முன் பாசுரத்தில் பார்த்தா பெருந்தூக்கமுடைய கும்பகர்ணன் உதாரணமாக்கினாள். அதனால முதல் பாசுரத்தில் கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயல் தான் தந்தானோ. பெருந்துயல்னா அப்படி தூங்குவான். ஏன்னா கும்பகர்ணனோட கம்பேர் பண்ணு. தூக்கத்துக்குன்னு அதிபதி யாருன்னு கேட்டால் கும்பகர்ணன் தான். அதனால் அந்த கும்பகர்ணனோட சேர்த்து கும்பகர்ணன் தூங்குவதை காட்டிலும் நீ உயர்ந்து இருக்கிறாய் உயர்வாக சொன்னாள். அப்படிப்பட்ட தூக்கமுடையவள் பெருந்துயலுடைய. அவன்கிட்ட போட்டி வைக்கும்போது கும்பகர்ணன் தோத்து போய் உனக்கு தன்னோட தூக்கத்தை கொடுத்துட்டு போனான், போன பாசுரத்தில் பார்த்தோம். அதனால அப்படி பெருந்தூக்கமுடையவள் கும்பகர்ணனை உதாரணமாக்கிறாள். இப்போ அவனை காட்டிலும் அதிக தூக்கம் கொண்டவள் யாரும் இல்லாத திருஷ்டாந்தமாக ஒருவரையும் கூறவில்லை இந்த இடத்துல. அதை விட ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. பகவான் தான். பகவானை விட நாராயண ஸ்வரூபம். அவனை விட வேற சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவன்தான். அதனால அதுக்கப்புறம் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இல்லையா. அந்த மாதிரி நீ பார்த்தா வேற யாரும் சொல்றதுக்கு வேற யாரும் இல்லாததுனால அதை விட மேக்சிமம் சொல்றதுன்னு சொல்லிட்டாலும். அதனால் திருஷ்டாந்தமாக யாரும் கூறல. அதனால முதல்ல பார்த்தா உபன்யாசம் பண்ணுவார்கள்லாம் கேட்பவர்கள்லாம் என்ன பண்ணுவா, கொட்டாவி விடுவா. மெதுவாக இப்படி கொஞ்சம் இப்படி கேட்டுட்டே இருப்பாள். காலை வேளை ஏர்லி மார்னிங் இல்லை மத்தியானம் சாயங்கால வேளை அந்த மாதிரி வரும்போது முதல்ல என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொட்டாவிலாம் வரும். அப்புறம் பிறகு கண்களை லேசாக அப்படி கண்ணை இழுக்கிற மாதிரி இருக்கும். அது உபன்யாசம் மாத்திரம் இல்லை, இது மாதிரி அந்த மாதிரி ஒரு உபன்யாசங்களோ ஒரு கதைகளோ ஒரு கச்சேரிகளோ பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம். அப்போ மெதுவாக அப்படி கண்ணை இழுக்கும். கண்ணை இழுத்துன்னு வர கிளாஸஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோம். கிளாஸஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. அவளோட அதெல்லாம் கிளாஸஸ்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது மற்றவா சொல்லும்போது கேட்டுன்னு இருப்பா இல்லையா. கேட்கும்போது இப்படி லேசாக கண்ணெல்லாம் இழுக்கும், கண்ணை மூடுவான். அதன் பிறகு என்ன ஆகும்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கிறவா பார்த்துருவான்னு சொல்லிட்டு அவமானம் தாங்காமல் அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்வார்கள். பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் இவளை பார்த்துட போகிறாளே தூங்கின்னு இருக்காளே சில பேர் பார்ப்பா இல்லையா. பக்கத்தில் எப்படி சுற்றி முற்றி பார்க்கும்போது கண்ணை மூடின்னு தூங்கிட்டு அப்படி டக்குன்னு கீழே விழுந்தானே என்ன ஆகும். அதனால் எழுந்துன்னு போயிடுவாளாம். இது உலகத்தில் இருக்கிற நடவடிக்கை. நாங்கள் என்னென்ன இவன் என்ன சொல்ல, நாங்கள் எத்தனை பேர் தூங்கும் இடத்தை விட்டு எழுந்திராமலே இருக்கிறான்னு கதவை சாத்திருக்கு. ஏன்னா ஊரில் இருக்கிறவாள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீ இன்னும் எழுந்துக்கல, உங்கள் வீட்டு வாசலில் எழுப்புறோம் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். அவமானம் என்ன, உனக்கு அவமானம் தான். அதனால் எழுந்துவான்னு கூப்பிட்றா. அந்த மாதிரி இல்லாமல் இங்கே என்ன, நாங்கள் எத்தனை பேர் உன்னை கூப்பிட்றோம், ஒருத்தர் மாத்திரம் இல்லை அத்தனை பேர் வந்திருக்கோம், எல்லாரும் எழுப்புறோம், கதவை தட்டுறோம், நீ எல்லாரும் பண்ணி தூங்கிட்டு இருக்கு. அதனால் எழுந்திராமல் இருக்கிறா. அதனால் இது என்ன ஆச்சரியம். அதனால் சொல்லலாம். அப்படி விசேஷமாக இந்த பாசுரத்தை முடித்து
அதற்கு சுவாபதேசமாக அழகிய இலங்கையாகிய சரீரத்துக்கு கோமானான எஜமானான அகங்கார மமகாரத்தை ஜெயித்து விடுவான். அதனால பார்த்தா நம்மளோட அழகிய இலங்கையாகிற சரீரம், நம்மளோட சரீரம் அப்படி இருக்கான். கோமானான யாருன்னு கேட்டால் ஸ்ரீராமன் இல்லையா, அவன் எஜமான். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய பார்த்தா அங்கே ராமாயணத்தில் பார்க்க லங்கைக்குள்ளே இருக்கிறது ராவணன். ராவணனுக்குள்ளே இருக்கிறது என்னென்ன, அங்கே இருக்கிறவெல்லாம் இருக்கக்கூடிய அகங்காரத்தெல்லாம் ஜெயித்து விடுவான், ஜெயித்தான் இல்லையா. அதனால நீர் நுமதென்றுவே வேர்முதல் மாய்த்து என்று ஆழ்வார் பாசுரம். அதனே அந்த பாசுரத்தில் விசேஷமாக அனுபவிக்கிற ஆழ்வாருங்க. அதனால வேருடன் கலந்து விடுவான். இப்போ சாதாரண மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது சில மெடிசின்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன ஆகும், மேலாக உடனே அந்த ஒரு ஜுரம் வருதோ இல்லை தலைவலி வருதோன்னா அது மேலாக அந்த மருந்து சாப்பிட்டோன்னே அது உடனே சரியாயிடும். உள்ளுக்குள்ளே அது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் சில மருந்துகள்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும், அது வேரில் போய் களைஞ்சு எல்லாத்தையும் வேரோடு எடுத்து கொண்டு வந்துடும். அதுதான் நீங்கள் சொல்ல. ஆனால் இங்கே ராமன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அப்படிப்பட்ட வேருடன் கலந்து விடுவான். அடியிலேருந்து அது திரும்பி வராது, வேர்லேருந்து திரும்பி முளைக்காது இல்லை செடி. அதனால அப்படி கலந்து விளங்குகிற நீ மனத்துக்கினியான, அப்படிப்பட்ட மனத்துக்கினியான பகவானை பாட வேண்டும். அப்படிப்பட்ட எம்பெருமானை பாட வேண்டும். அகங்காரம் மமக்காரம் உள்ளவர்கள் எம்பெருமானை சரிவர உணர மாட்டார்கள். இதெல்லாம் இருக்கிறவா தான் உள்ள படுத்துன்னு இருக்கிறவாலாம் அப்படி கர்வத்தோட படுத்துன்னு இருக்கா இல்லையா, அவெல்லாம் பற்றி சொல்லும்போது இங்கே சொல்லலாம். அப்படி யாரெல்லாம் இது மாதிரி யாரெல்லாம் இருக்காளோ அகங்காரங்களாக இருக்கானோ அவளால் பெருமாள் பகவானை உணர முடியாது. நிறையா பேருக்கு அதுதான் இல்லையா, இருக்கா கர்வத்தோடு இருக்கா. நம்ம அப்படியெல்லாம் நான் தான் சொல்லி அலைவா இல்லையா. அப்படி இருக்கிறவாள்லாம் பார்த்தா அவளால் பகவான் எம்பெருமானை சரிவர உணர மாட்டார்கள். அதனால நான் என்னுடையது என்கிற திமிர் பிடித்தவளாகவே இருப்பாள். அதனால அப்படியெல்லாம் இருப்பாள். அவள் நான் தான் அப்படின்னு ரொம்ப சொல்வாள், ரொம்ப திமிர் பிடிச்சுன்னு கேட்பாள் இல்லையா, அந்த மாதிரி. அதனால இனியாவது அவைகளை விட்டு சம்சார துக்கத்திலிருந்து எழுந்து வா. நீ சம்சார துக்கத்தில் இருக்க நம்மளெல்லாம் சொல்கிறா. அதெல்லாம் நம்ம சம்சார துக்கத்தில் விட்டு விழுந்து பெருமாளை பகவானை நம்ம உணரணும். அதனால சம்சார துக்கமாகிற தூக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வரணும். அதனால அஜ்ஞானம் உள்ளவர்கள்லாம் என்னன்னா, இவ்வுலகில் பிறப்பால் அஜ்ஞானம் என்பது ரெண்டு வகையான அஜ்ஞானம். சரீரத்தை ஆத்மாவாக நினைப்பது, மற்றொன்று பார்த்தா எம்பெருமான சொத்தான தன்னை தன்னுடைமையதாக நினைப்பது. அதனால இந்த சொத்தெல்லாம் யாருதுன்னு கேட்டால் நம்மளோட உடம்பெல்லாம் யாருது, நம்மளது இல்லை. அதெல்லாம் பகவானோட சொத்து, அவன் பார்த்துக்கிறான் இல்லையா. நேரத்தை வச்சுவன் தண்ணீர் குத்துவான் சொல்லுவான் இல்லையா. அதனால அந்த பயிர்கள்லாம் பார்த்தோம் முன்னாடி பாசுரத்தில், ஒரு பயிர்கள்லாம் பார்த்தா அப்படி காப்பாற்றுவான் இல்லையா. அந்த மாதிரி பகவான் நம்மளை காப்பாற்றக்கூடியவன் அவன்தான். நம்மளாம் யாருன்னு கேட்டால் அவனோட சொத்து, அது நம்மளதான் நினச்சின்னு இருக்கோம். இதனால் தான் பிறப்பை உண்டாகலாம், பிறப்புக்கு இதுதான் தாயாகிறது. அப்படி அதனால பேதமை தாய் வரும் பிறப்பை நீக்குவான் என்று கம்பனோட வார்த்தை. என்னன்னா, பேதமை தாய் வரும் பிறப்பை நீக்குவான் என்று கம்பன் சொல்லலாம். அதனால இதுதான் பெருந்தூக்கம். அப்படிப்பட்ட தூக்கம் நம்ம சம்சாரமாக இதுதான் ஒரு பெருந்தூக்கம். இந்த விஷயத்தை ஆச்சாரிய சம்பந்தம் உள்ளவர்கள் எளிதில் தெரிந்து கொள்வார்கள். அதனால இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவாள். ஆச்சாரியன் உயர்ந்தவர்கள், அவள் தான் இதில் நம்மளோட இருளை போக்கக்கூடியவர்கள். நம்ம தூங்கின்னு இருக்கிற இந்த தூங்கின்னு இருக்கோம் இல்லையா, தூக்கத்திலிருந்து நம்ம வெளியில் கொண்டு வருவா. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்கள். இதை அறிந்து எம்பெருமானை அடைவதற்கு அனைவருக்கும் அதிகாரம் உண்டு. அதனால ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் எம்பெருமான் அடைவதற்காக நமக்கு நிறையா விஷயங்கள்லாம் சொல்லுவா. அதனால உள்ளவர்கள் இதனால யாருக்கெல்லாம் ஆச்சாரியன்ற சம்பந்தம் இருக்கோ அவளால் சீக்கிரமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உணர முடிகிறது. ராவணனுக்கு சீதை என்ன பண்ணுறான்னு தர்மங்களை உபதேசம் செய்தாள். அப்போ கடைசியில் கூட ராவணன் நிறையா கேட்கும்போது சீதை என்ன பண்ணுறா, தர்மங்கள்லாம் உபதேசம் பண்ணுறாளாம். நிலையாக இருந்த இலங்கையின் ராஜ்யத்தில் ஆள வேண்டும் என்று கருதினார். ராமனுடன் நட்புக்கொள் சொல்லாளாம். சீத்தை சொல்லும்போது உனக்கு ராஜ்யம் வேணும், ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், திரும்பி இந்த ராஜ்யம் வேணும்னா முதல்ல போய் ராமனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, அவனோட எதிரியாக இருக்காது அப்படின்னு சொல்லும்போது என்று உபதேசம் எல்லாம் பண்ணாலாம். சமஸ்த ஜனனீம் வந்தே சொல்லுவார் இல்லையா, தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் விசேஷமாக அனுபவிக்கும் போது அந்த ஸ்லோகத்தில் சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய தன்யதாயினி என்று தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் விசேஷமாக அனுபவிக்கிறாருங்க. அதனால ராவணனை ராமன் கொன்று விடுவான் என பயந்து முன்பே இலங்கைக்கு சென்று உபதேசம் மூலம் சோதித்து பார்த்தாள். அதனால என்னன்னு தெரியும் அவளுக்கு. அதனால ராமன் கொன்று விடுவான் என்று பயந்து முன்பே இலங்கைக்கு சென்று உபதேசம் மூலம் சோதித்தும் பார்த்தாள். உபதேசம்லாம் பண்ணி பார்த்தாள் ராவணனுக்கு. இவனது உபதேசம் ராவணனது அடுத்த பிறவியான சிசுபாலனத்தில் பலித்தது. அதனால அந்த உபதேசம் எல்லாம் பார்த்தா அடுத்த பிறவியில் சிசுபாலனில் பலித்தது. அப்படி விசேஷமாக அனுபவிக்கிறார். அதனால பூமி தேவி பிராட்டியின் அவதார ரூபமான கோதையாக இருந்து
இப்பொழுது நமக்கு உபதேசிக்கிறாள். அதனால ஆண்டாள் என்ன பண்றாள், நமக்கு பாசுரத்தை திருப்பாவையில் பார்த்தா எத்தனை உபதேசம்லாம் கிடைக்கிறது, நல்ல சத் விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஆச்சாரிய சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் உணர்வான்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இவ இங்கே வந்து இவ யாரான்னு கேட்டால் அது கோதாதேவி வந்து பூமி பிராட்டியோட அவதாரம் இல்லையா, அதனால கோதையா இருந்து அங்கே சீதாதேவியும் அப்படிதான் இல்லையா, அதனால நமக்கு உபதேசிக்கிறாள். இவளது உபதேசம் பார்த்தா பிராட்டியின் உபதேசமே, ஒரு பிராட்டியோட உபதேசம் தான், சீதா பிராட்டியோட உபதேசமே. அதனால இவளின் உபதேசத்தால் நம்முடைய ஹிருதயம் சேராகி விடுகிறது. அதனால இவளோட உபதேசம் என்ன பண்றதுனால என்ன ஆகுது, நம்மளோட ஹிருதயம் வந்து பார்த்தா சேராகிறது. அதனால பார்த்தோம் இல்லையா, கணித்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கு நினைத்து முலவழியே நின்று பால் சோர் நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்கா சொல்லுவோம் இல்லையா. அதனால பால் கறந்து கறந்து அந்த இடம் எப்படி சேராகிறதோ, அதனால பிராட்டியின் உபதேசம் வந்து நம்முடைய ஹிருதயம் வந்து சேராகி விடுகிறது. அதனால அதிகமாக வெள்ளம் ஏற்பட்டால் இடம் சேராகிவிடும். நிறைய தண்ணியெல்லாம் வந்து மண்ணில் நிறைய ஜலம்லாம் விட்டாலும் சேராகிவிடும் இல்லையா. அதனால இப்படி பிராட்டியின் உபதேசம், இவ்வாறு பிராட்டியின் அதிக உபதேசம் பெற்றவன் எவனும் அவனே சீமான் நற்செல்வன். நற்செல்வன் சொல்லத்துக்கு அப்படி பிராட்டியோட உபதேசம், ஆண்டாளோட உபதேசம் நமக்கு கிடைக்கிறது. அப்படி பிராட்டியோட உபதேசம்லாம் யாருக்கெல்லாம் நிறையா கிடைக்கிறதோ அவெல்லாம் பார்த்தா ஸ்ரீமான் நற்செல்வன் தங்காய் சொல்றாலும். அதனால நம்மளோட சம்பிரதாயத்தில் திவ்ய தம்பதிகள் சமமான பங்கு கொண்டவர்கள். நம்மளோட சம்பிரதாயத்தில் பார்த்தா திவ்ய தம்பதிகள் பார்த்தா தாயாரும் பெருமாளும் சமமாக இருப்பாள். அப்படி என்ன பெருமாளோட ஹிருதயத்தில் அகலகல் நேரியம் என்றார் மேல் மங்கி ஒரே மார்பா சொல்றார் இல்லையா ஆழ்வார் அனுபவம். அப்படி நம்மளோட சம்பிரதாயத்தில் பார்த்தா திவ்ய தம்பதிகள் அவெல்லாம் பார்த்தா சமமான பங்கு கொண்டவர்கள். அதனால இருவருக்கும் நம்மை குறித்து ஏகசேஷித்துவம் உண்டு. ரெண்டு பேருக்கும் கவலை, ஏன்னா நம்மளை பார்த்தோம் நம்மளெல்லாம் ரட்சிக்கணும். அதனால அவளுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தா ஒரேடியா அவளுக்கு நம்மளெல்லாம் ரட்சிக்கணும், நம்மளை குறித்து ஒரே அவளுக்கு ஏகசேஷித்துவம் உண்டு. இந்த சேஷத்துவம் வந்து தனிப்பட்ட முறையில் இல்லை, தனித்தனியாக இருக்காது. அதனால இந்த இந்த இதெல்லாம் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அதனால ரெண்டு பேருக்குமே இருவருக்குமே சேர்ந்து இருக்கும். இவ்வர்த்தம் வந்துன்னா பிரணவத்தின் மூலம் நன்கு உணரலாம். பிரணவத்தில் நமக்கு இதெல்லாம் உணர்த்தலாம். அதனால துவயமந்திரத்திலும் சர்மஸ்லோகத்திலும் இவ்வர்த்தம் கூறப்பட்டுள்ளது. அதனால இப்படி ரெண்டு பிராட்டியோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் அவளோட கவலை வந்து பிராட்டியோடு சேர்ந்து தான், தனித்தனியாக கிடையாது. அதனால இங்கு மாம் ஏகம் சரணம் என்பதற்கு ரசமான பொருளை ஆச்சாரியர்கள் நன்கு கூறுவார்கள். சர்வதர்மான் பரித்தியச்சு மாம் ஏகம் சரணம் பிரஜா சொல்ல இல்லையா, கீத வார்த்தை இல்லையா. அதனால ஆச்சாரியர்கள்லாம் விசேஷமாக அங்கே அனுபவிப்பா. அதனால மாம் லக்ஷ்மி ஏகம். அதனால சகசநாமத்தில் கூறியபடி ஏக சம்பந்தத்தால் கூறப்படும் பகவானை சரணமாக அடைவது என்பது சரணமான சாரமான பொருள். அதனால ஏக சம்பந்தம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்த்தி. அதனால அப்படிப்பட்ட சரணமாக தான் பெருமாள் தன்னை மாத்திரம் அடையன்னு சொல்லலாம், ஏன்னா அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருப்பா. அதனால சர்வதர்மான் பரித்தியச்சு மாம் ஏகம் சரணம் பிரஜான்னா அப்படி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்த்தி. அதனால பகவானை சரணமாக அடைய என்பது சாரமான பொருளாக அங்கே விசேஷமாக அனுபவிப்பாங்க. அதனால சுவாமி தேசிகன் என்ன பண்றார், உலகத்துக்கு இருவரும் பதி என்று ஆபத்தோடு கூடியவர்களை துயரத்தை துடைப்பதில் ஊற்றமுடைய பகவானுக்கு சகதர்மணியாக பிராட்டி இருக்கிறார் சொல்ல சுவாமி தேசிகன் விசேஷமாக அனுபவிக்கிறார். அதனால என்னன்னா சுவாமி தேசிகன் உலகத்துக்கு ரெண்டு பேரும் பதி என்றார். அதனால ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கத்தான் ரெண்டு பேரும் பதியாக. அதனால ஆபத்தோடு கூடியவர்களுடைய யாருக்கெல்லாம் துயரங்கள்லாம் இருக்கோ ஆபத்தெல்லாம் இருக்கோ அவள் என்ன பண்ணுறான்னு தனியாக வந்து காப்பாற்றுறது. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் காப்பாற்றுறது, ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கா, ஆனால் திவ்ய தம்பதிகளாக இருக்கான். அதனால் துயர்களை துடைப்பதில் ஊற்றமுடையாக பகவானுக்கு சகதர்மச்சாரணியாக பிராட்டி இருக்கிறாள். அதனால் எப்பொழுதும் விடாத தர்ம பத்னியாக இருக்காள். அதனால் ஈஸ்வரியும் சர்வபூதானாம் என்று வேதத்தில் சொல்கிறது இல்லையா, ஸ்ரீ சூசத்தில். அதனால் பிராட்டிக்கும் ஈஸ்வரத்துவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால பிராட்டிக்கு வந்து ஈஸ்வரன்னா பிராட்டிக்கும் உண்டு, அதில் பங்கு உண்டு. அதனால தனியாக பெருமாளுக்கு மாத்திரம் சொல்லதில்லை. அதனால ஈஸ்வரியும் சர்வபூதானாம் சொல்ல இல்லையா அப்படி. அதனால இந்த பிரபஞ்சத்தை படைத்து அவர்கள் வந்து நம்மளோட ஹிருதயத்தில் வாசம் செய்து நன்மைகளை புகட்டுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் என்னன்னு கேட்டால் பிராட்டியம் எம்பெருமானம் சேர்த்தியில் இருக்கிறதுனால நம்மளோட ஹிருதயத்தில் பூந்து அவள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறா, நம்மளோட துயரங்கள்லாம் துடைத்து வருகிறார்கள் என்று இந்த பாசுரத்தை கணைத்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோர நினைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலே வேழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு நீயானை பாடவும் நீவாய் திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை முடித்து இதோடு நம்ம இந்த பாசுரத்தை இன்னைக்கு
இந்த அடுத்த பாசுரத்தில் உள்ளின்வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளை கிளந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாரும் பாவைக்களம் உக்கார் வெள்ளி எழுந்து வியாழனுறங்கிற்று உள்ளம் சிலம்பினகான் போதனை கண்ணினாய் உள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளாய் கள்ளந்தவர்ந்து கலந்தேலோரம்பாவாய் என்று அடுத்த பாசுரத்தில் அனுபவம். ஏன்னா புள்ளின் வாய் கீண்டானை இந்த பாசுரத்தில் கண்ணழகை பெற்ற ஒரு பெண்ணை எழுப்புகிறாளாம். இந்த பாசுரத்தில் ஒரு பாசுரத்தில் அவரோட குவாலிட்டிஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, எப்படிப்பட்ட பெண். முதல்ல பார்த்தா ரொம்ப வேண்டியவள், சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி எட்டை குரங்கும் பொருளையிலோ ரொம்பவை பார்த்தோம். அதனால் இந்த பாசுரத்தில் பார்த்தா கண்ணழகை பெற்ற ஒரு பெண்ணை எழுப்புகிறாள். அப்படிப்பட்ட கண்ணழகம் அந்த பெண்ணுக்கு பார்த்தா அப்படி இருக்கிற கண்ணெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவள். அதனால் இந்த பெண் என்னென்னா தன் கண்ணழகினால் எம்பெருமானை வசப்படுத்தக்கூடியவள். அதனால் கண்ணு அழகினால பெருமாள் வசப்பட்டிருக்கானாம், கிருஷ்ணன் வசப்பட்டிருக்கான். நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே சொல்றார் இல்லையா ஆழ்வார். என்னன்னா நீண்ட பெரியவாய கண்கள்னா அப்படிப்பட்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, என்னை மயக்கித்துன்னு சொல்லும்போது இங்கே பார்த்தா அப்படிப்பட்ட இந்த பெண் என்னன்னா பெருமாளை அப்படி மயக்கிறாளாம் அவர். அதனால் இப்படி பகவான் நம்மை தன் கண்ணழகால் வசப்படுத்துவான். அதனால் நீண்ட பெரியவாய கண்கள் அப்படிப்பட்ட அவனையும் தன் கண்ணழகுக்கு ஆளாக்கும் பெண் இவள். இப்படிப்பட்ட பெண்ணுன்னு கேட்டால் அப்படி பெருமாள் பகவான் நம்மளே வசப்படுத்துவான், அந்த பகவானே வசப்படுத்தக்கூடிய பெண்ணாக இருக்கிறாள் கண் அழகினாலே. எப்படி இந்த பாசுரத்திலே விசேஷமாக அனுபவம். மையால் அலங்கரிக்கப்பட்ட கண்கள் மூலமாக எம்பெருமானை பிராட்டி பார்ப்பதால் வெண்ணிறம் உள்ள எம்பெருமானையும் திருநமையும் கருணம் பெற்றதாம். அதனால் திருமங்கையாழ்வார் அனுபவம். அதனால் அந்த பெண் என்ன பண்ணுறாள், பிராட்டி என்ன பண்ணுறாள், பெருமாள் மெய்யால் அலங்கரிக்கப்பட்ட கண்கள் மூலமாக. அதனால் பிராட்டி கண்ணில் மெய்யெல்லாம் இட்டுருப்பா இல்லையா, பெண்கள்லாம் என்ன பண்ணுவா கண்ணுக்கு மெய்யெல்லாம் இட்டுப்பா. அதனால் அப்படிப்பட்ட மெய்யெல்லாம் இட்டுண்டு பிராட்டி பார்ப்பதனால பெருமாள் பார்த்தா வெண்ணிறம் உள்ள எம்பெருமான் திருநேமியும் கருநிறம் பெற்றதாம். அதனால் கருப்பாக தெரியுது. திருமங்கை ஆழ்வார் அனுபவம். அவ்வாறான இந்த பெண் என்னென்ன இப்படிப்பட்ட இந்த பெண் யாருன்னு கேட்டால், என் கண்ணழகில் ஈடுபட்ட எம்பெருமானே இங்கு வரட்டும் என்று நான் ஏன் சொல்ல வேண்டும் என்று மன உறுதி கொண்டவள். அதனால் நான் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம போய் உள்ளே இருக்கிறவாளை கூப்பிட்றா இல்லையா, வாவான்னு கூப்பிட்றா, எழுந்துக்கோ. அதனால் இன்னைக்கு நாங்கள்லாம் வாசலில் வந்திருக்கோம், போன பாசத்தில் பார்த்தோம். அதனால் அடுத்த வீட்டில் போய் பார்க்கும்போது அந்த பெண்ணை எழுப்பும்போது அந்த பெண்ணை படுத்து நிற்கலாம். அப்படி கண்ணழகை உடையவள் எம்பெருமானே தானே வரட்டும், நம்ம ஏன் போய் பெருமாளை போய் சேவிக்கணும், அவளோட சேர்ந்து நம்ம ஏன் போய் அவளை விரதங்கள்லாம் இருக்கணும். அப்படி ஒரு எல்லாம் சொன்னோம் இல்லையா, அகங்காரத்தினால தன்னோட அழகு எப்படி இருக்குது, பெருமாளை மயங்கக்கூடிய அழகு அவள் இருக்கும்போது அதெல்லாம் இதுக்கு வரட்டுமே சொல்லி படுத்து நிற்கலாம். அதனால் மன உறுதி கொண்டவள். அதனால் மனசில் உறுதியோடு படுத்து நிற்கிறவ. அதனால் முன் பாசுரத்தில் பார்த்தா ராமனை மனத்துக்கு நியான் என்றனர். முதல் பாசுரத்தில் பார்த்தோம் ராமன் மனத்துக்கு நியானை பாடவும் நீ இதரவா பார்த்தோம் இல்லையா. விசேஷமாக அங்கே ராமன் எப்படிலாம் மனத்துக்கு உயர்ந்தவன் பார்த்தோம். அதனால் அங்கே பெண் என்னென்னா கோஷ்டினர் பெரிய கலகம் ஏற்பட்டது. இந்த விவாதக்குள்ளே பார்த்தா ஒரே பெரிய கலகம்லாம் ஏற்பட்டது. எல்லா பெண்களும் ஒன்றா சேர்ந்து பேசும்போது உள்ளே இருக்கிறவா வெளியில் இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்தால் பெரிய கலகம் பார்க்குறோம் இல்லை. இப்போ கலகங்கள்லாம் நிறையா நடந்துகிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும். அதனால் பார்த்தா மீடியாலெல்லாம் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் கலகம் நடக்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி அவள் அந்த பிக்சர்லாம் வீடியோலாம் போட்டுருக்கா பாருங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல மீடியாலாம் போயிருந்தால் என்னென்ன இதெல்லாம் போட்டிருப்பாளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் கொண்டு வருது அதுதானே இல்லையா. அதனால் அந்த மாதிரி கலகங்கள்லாம் இப்போ மாத்திரம் இல்லை, அப்போயே ஆண்டாள் காலத்திலே ஆரம்பிச்சிருக்கு. அவளோட கலகம் வேறு, இப்போ இருக்கிற கலகங்கள்லாம் வேறு மாதிரி. அதனால் முன் பாசுரத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்குள்ள கலகம் ஏற்பட்டது. என்ன கலகம் ஏற்பட்டது? கண்ணனை காதல் கொண்ட பெண்கள்லாம் ராமனை எப்படி மனத்துக்கு நியான் என்று சொல்லலாம். இவாள்லாம் ஒரு கோஷ்டி. இவாள்லாம் கண்ணன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கா இல்லையா. கண்ணனோட பிரியமாக இருக்கிறவாள்லாம் ராமனை சொல்லும்போது மனத்துக்கு நியான்னு சொன்னால் ஒத்துக்கலையாம். நீ அதை எப்படி சொல்வேன், நீங்கள் ராமன் உயர்ந்தவன் மனத்துக்கு நியவன் கண்ணன் அல்லவோ உயர்ந்தவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். 2 பேருக்கும் ஒரே கோஷ்டி. நம் கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் கிருஷ்ணன் அல்லவோ மனத்துக்கு நீவன். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் தான் நமக்கு மனத்துக்கு நீவன், ராமன் இல்லை. 2 பேருக்கும் கோஷ்டி. 2 கோஷ்டினருக்கு மோத ஆரம்பிச்சு. 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சு. சண்டைனா ஒரு வாக்குவாதம் தான் நடக்கும். சண்டைனா 2 பேருக்கு இதெல்லாம் குச்சி வச்சு சண்டை போடுறதில்லை. கதண்டைன்னு கேட்டால் அதனால் வம்பு தும்புன்னு சொல்கிற மாதிரி அப்படி அதெல்லாம் எதுவும் இல்லாமல் 2 கோஷ்டிகளுக்கு வாக்குவாதம். நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவன். பட்டிமன்றம்லாம் பார்க்குறோம் இல்லையா. பட்டிமன்றத்தில் சொல்லும்போது 2 கோஷ்டியினர் 2 அணியினர் பேசுவா இல்லையா. அவள் என்ன பேசுவா, இதுதான் உயர்ந்தும்பா அதுதான் உயர்ந்தும்பா. கடைசியில் ஒரு ஜட்ஜு நடுவர் அதுக்கு தீர்ப்பெல்லாம் சொல்லுவார் மாதிரி இங்கேயும் தீர்ப்பெல்லாம் நடக்கும், பின்னாடி பார்ப்போம்.
அதனால என்னன்னு கேட்டால் ரெண்டு பேரும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் கிருஷ்ணன் அல்லவோ, அவன்தான் மனத்துக்கு நீயவன். அதனால ரெண்டு பேருக்கு கோஷ்டி மோதல்லாம் நடக்கிறது. அதனால இவாளுக்குள்ள எப்படி ரெண்டு பேருக்கும் டிபேட் நடக்கிறதுங்கிறது இந்த பாசுரத்தில் விசேஷமான அனுபவம். ஏன்னா ராமனை புகழும் பெண் என்ன பேசுகிறா, கிருஷ்ணனை புகழும் பேசும் பெண் என்ன பேசுகிறாங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல ராமனை புகழும் பெண் என்ன சொல்கிறான்னு, ராமனே மனத்துக்கும் கண்ணுக்கு இனியவன், கண்ணன் கண்ணுக்கு தான் இனியவன். அதனால் மனசுக்கும் வேணும் இல்லையா, அதாவது ராமனை பார்த்தா ராமனோட குணாதிசயங்கள்லாம் சொல்லும்போது அப்படி மனசுக்கும் இனியவன் ராமன். இங்கே பார்த்தா கண்ணன் பார்த்தா கண்ணுக்கு பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பான், அவன் மனத்துக்கு இனிய மாட்டான்னா அவன் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன். அதனால பெண்ணின் வருத்த மரியாதை பெருமான் இல்லையா கண்ணன், அதனால கண்ணன் கிடையாதுன்னு ராமனோட கோஷ்டி சொல்லுதான். அதனால கிருஷ்ணனோட புகழும் பெண் என்ன சொல்லானா, ராமன் மனத்துக்கு நீவன் ஆனாலும் நம் கண்களுக்கு நீவன் அல்லன். அதனால அவன் மனசுக்கு நீவனா இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணனை விட அவன் ரொம்ப அழகெல்லாம் கிடையாது, நம்மளோட கண்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கவன் ராமன் கிடையாதுன்னு இந்த கோஷ்டி சொல்லலாம். அடுத்தது ராமனோட கூட்டத்தில் என்ன சொல்லலாம், ராமனை புகழும் பெண் என்ன சொல்லலாம், ராமன் பெரும் அழகன் என்று பெயரே சொல்கிறது. அதனால அவனோட பெயரை பார்த்தாலே ரொம்ப அழகன் சொல்றது, நீ சும்மாலாம் சொல்லாத, ராமன் அழகெல்லாம் அவனோட கண்களுக்கு பார்த்தா அப்படிப்பட்ட அழகு பொருந்தியவன் பெயரே சொல்கிறது. அப்போ கிருஷ்ணன் கோஷ்டி என்ன சொல்லலாம், நாங்கள் ராமனை பார்த்ததில்லை, அதாவது கிருஷ்ணனை தான் பார்க்க, நாங்கள் ராமன்லாம் பார்த்ததில்லை, கிருஷ்ணனை பார்க்கிறோம். அவன் மாடு மேய்க்க கானகம் சென்றதால் ஒரு நிமிடம் ஒரு யுகம் போல் உள்ளது. அதனால அவன் மாடு மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு போனால் எப்படி இருக்குன்னு கேட்டால், அவன் காலம்பரை போயிட்டு சாயங்காலம் வரத்துக்குள்ளே பார்த்தா ஒரு யுகம் போல இருக்கான், அவனை பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியல, அப்படிப்பட்ட அழகு படைத்தவன் கண்ணன். அதனால் ராமனை விட அவன் தான் உயர்ந்தவன் சொல்லி இந்த கிருஷ்ணன் கோஷ்டியை சொல்லலாம். அப்புறம் ராமன் கோஷ்டி என்ன சொல்றதான், திரும்பி கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே என் நோய் அறியலாகாது என்று நாச்சியார் திருமொழியில் சொல்றார் இல்லையா. அதனால அங்கே கண்ணனான நம்மை வதைக்கிறான். அதனால ஆண்டாள் பாசுரத்தில் நாச்சியார் திருமொழி எப்படிலாம் அவள் வருத்தப்படுறா, கிருஷ்ணனை அடைய முடியலையே, கிருஷ்ணன் இப்படி நம்மளெல்லாம் வதைக்கிறானே, அதனால அப்படிப்பட்ட கண்ணன் உயர்ந்தவன் கிடையாது, ராமனே உயர்ந்தவன். ராமனும் பார்த்தா உண்ணாது உறங்காது என்னும் ஒரு வகையில் பெண்ணுக்காக பதைக்கிறான். சீதா பிராட்டி இல்லைன்னா இப்படி பதைக்கிறான். அதனால ராமாயணத்தில் பூரா பார்த்தோம், சீதா பிராட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் ஒரு பெண்ணிற்காக என்னெல்லாம் பண்ணான்னு பார்த்தோம் முதல் பாசுரத்தில். அதனால அவன் பதைக்கிறான். அப்படிலாம் இவன் பெண்களுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த கண்ணன். அதனால ராமன் தான் உயர்ந்தவன் அந்த கோஷ்டி சொல்லலாம். அடுத்தது கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கிற பெண் என்ன பண்றாளாம், ராமன் நீதி மார்க்கத்தை தவிர்த்தவன். என்ன அவன் என்ன பண்றான், நீதியா தவிர்த்தவன். என்னன்னு கேட்டா பதிவிரதையான சீதையை நெருப்பில் பிரவேசிக்கும்படி செய்தவன். அதனால அவன் நீதி மார்க்கத்தை கடைபிடிக்காதவன். அதனால பதிவிரதையான சீதையை போய் நெருப்பில் குதிக்க சொல்லி பிரவேசிக்கும்படி செய்தான். ஏன்னா அவன் என்னன்னா யாரோ ஒருத்தர் சொன்னதோட ஒரு வண்ணானோட வார்த்தைக்காக கர்ப்பிணியான சீதையை துறந்தவன். அப்படிப்பட்ட ஒரு வண்ணான் ஏதோ சொன்னானுங்கிறதுக்கோசரம் கர்ப்பிணி பெண்ணான சீதையை துறந்தவன். கிருஷ்ணன் அப்படிலாம் கிடையாது. கிருஷ்ணனும் ருக்மிணி அடைவதற்கு மகத்தான வேலையெல்லாம் செய்தான். அதனால ருக்மிணியெல்லாம் அடைவதற்காக என்ன வேலையெல்லாம் பண்ணாவும். அதனால அப்படிப்பட்ட கிருஷ்ணன் தான் உயர்ந்தவன். கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கிற பெண்கள்லாம் சொல்லலாம். அப்புறம் அடுத்து ராமபக்ஷத்தில் இருக்கிற பெண்கள்லாம் என்ன சொல்ல, ராமன் அரசகுமாரன் ஆனபடியால் ராமன் மிகவும் மிடுக்காக இருந்தான். ராமன் ராஜா வீட்டு பிள்ளை இல்லையா, அதனால பார்த்தா ராஜா வீட்டு பிள்ளை எப்போதும் மிடுக்காக தான் இருப்பா இல்லையா. பார்த்தா பெரிய மனுஷாலத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் பார்க்குறோம், அவள் பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸோ எதுவோ நகைகளோ பார்த்தா அப்படி மிடுக்காத இருப்பாள். அதனால இங்கே ராமன் யாருன்னு கேட்டால் ராஜகுமாரன் இல்லையா, அதனால அரசகுமாரன் ஆனவிட ராமன் மிடுக்காக இருக்கிறான். அதனால கம்பீரமானது அவன தோற்றமும். கிருஷ்ணனோ பார்த்தா அவனை பார்த்தா கம்பீரமாக இருக்க, ராமன் அப்படி கம்பீரமாக தோற்றத்தோடு அழகாக இருப்பானாம், ராஜகுமாரன் இல்லையா அப்படி மிடுக்காக இருக்கானாம். அப்போ கிருஷ்ணன் பார்த்தா என்னென்னு பண்ணுறான், கிருஷ்ணன் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பார்த்தா தூதுவனாக போகிறான். அவன் தூதுவனாக போகிறான், அங்கே பார்த்தா தேர் ஓட்டியாக இருக்கான். அதனால வேலைக்காரனாக நிறையா என்ன பண்ணான்னு கேட்டால் தாழ்ந்த வேலைகள்லாம் பண்ணுறான், வேலைக்காரெல்லாம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணன். ராமன் அப்படியெல்லாம் இல்லை. அதனால ராமன் தான் உயர்ந்தவன் சொல்லலாம். அதனால கண்ணன் அடுத்த கோஷ்டி என்ன சொல்லலாம், கிருஷ்ண பட்சத்தில் இருக்கிற பெண்கள்லாம் கண்ணன் தூது சென்றாலும் திறமையுடன் வேலையை முடிக்க மாட்டான். இவாளெல்லாம் என்ன பண்ணுறான், தூது வேற போகிறான். தூது போகிறதுனால அதோட போய் என்ன பண்ணுவான், அங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு வந்துடுவான். மகாபாரதம் தூது போய் என்ன ஏதாவது சக்ஸஸ் ஆச்சா ஆகலை. அதனால கண்ணன் தூது சென்றாலும் திறமையுடன் வேலை செய்ய மாட்டான். அதனால சாமர்த்தியம் இல்லை, அவன் அசமர்த்தன் சொல்லுவான் இல்லையா, ரொம்ப அசமஞ்சமாக இருக்கேன்னு சொல்லுவா சில பேரை. அதனால சாமர்த்தியம் இல்லாதவன் இருக்கிறவாள் அசமர்த்தன். அதனால துரியோதனிடத்தில் அவமானம் அடைந்தவன். அதனால கண்ணன் என்னன்னு கேட்டால் இதெல்லாம் அவனுக்கு சாமர்த்தியம் கிடையாது. தூதுலாம் போகிறான், வண்டி ஓட்டுறான், தேர் ஓட்டுறான். அதெல்லாம் ஓட்டும்போது அந்த
எந்த செயல்கள்லாம் செய்கிறான்னா தாழ்ந்த வேலைகள்லாம் செய்கிறான். வேலைக்காரர்கள்லாம் சர்வெண்ட் மெய்டெல்லாம் வீட்டில் வச்சுருந்து அவள்லாம் வந்து நம்ம மெஜமானிகளாக உட்காந்துருக்கோம் இல்லையா வீட்டில், அவள்லாம் செய்யறதுனால அந்த வேலைகள்லாம் தாழ்ந்த வேலைகள்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுனால செல்வச்செருக்கோடு நிறையா பார்த்தோம். அப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருக்கா இல்லையா, அதனால அவெல்லாம் அதனால் தூது சென்றாலும் அவன் வந்து போய் தூதுலாம் போகிறான் இல்லையா, அது தூதெல்லாம் போய் பாண்டவர்களோட போய் அங்கே போய் எல்லாம் பார்க்கும்போது அந்த தூதெல்லாம் பண்ணி கூட அவனால் ஜெயிக்க முடியல. அங்கே போய் ஒரு டோட்டல் கன்ஃபியூஷன் பண்ணிட்டு வந்துடுறான். அதனால தான் பாரத போரெலாம் நடக்குது சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி திறமை இல்லாதவன், சாமர்த்தியம் இல்லாதவன், அதனால அசமர்த்தன், அதனால ராமன் தான் உயர்ந்தவன் சொல்லலாம். அப்புறம் அடுத்த கிருஷ்ணன் கோஷ்டி என்ன சொல்றது பார்க்கலாம். ராமன் ராஜகுமாரன், கிருஷ்ணன் வந்து ஆயர்குலத்தில் பிறந்து பரம சௌலபியத்தை காட்டினான். அதனால ராமன் வந்து ராஜகுமார், அவர் மிடுக்கா ராஜனாக உட்காந்துருக்கான், ராஜாவாக உட்காந்துருக்கான், ராஜகுமாரனாக இருக்கான். அப்படிலாம் இல்லை. ஏன்னா அவன் கீழறங்கி வந்த சௌலபியமாக இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் சௌலபியமாக இருக்கக்கூடியதான் கிருஷ்ணாவதாரத்தோட அந்த குவாலிட்டி சொல்லுவோம் இல்லையா. அதனால ஆயர்குலத்திலே பிறந்தான். அவன் வந்து பார்த்தா சர்வேஸ்வரன் ஆயர்குலத்தில் பிறந்தான், பரம சௌலபியத்தை காட்டினான், நமக்கு ஆனந்தத்தை அளிப்பவன் கிருஷ்ணன். நமக்கு அப்படி வந்து எல்லாரோடையும் சேர்ந்து ஆயர்குலத்தில் உட்காந்து அப்படி வந்து எல்லாரோடையும் இருக்கும்போது பார்த்தா எல்லாரும் ஒரு சந்தோஷமாக உட்காந்துருக்கோம் நாங்களாம். ஏன்னா நம்மளோட சேர்ந்து கிருஷ்ணன் இருக்கான். அதனால் அப்படி பரம சௌலபியத்தை கொடுக்கக்கூடியவன் அவன். அதனால் தீம்பு செயலை செய்தாலும் அதன் மூலம் அவன் வந்து என்ன பண்ணுவான், நம்ம பார்த்துல குழந்தைகள்லாம் சில சமயம் பார்த்தா விஷமெல்லாம் பண்ணோம், இருந்தாலும் அதை பார்த்து இந்த குழந்தை விஷமம் செய்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது நம்ம ஆச்சரியப்படுறோம். நம்மளே ஃபோட்டோலாம் எடுத்து பின்னாடி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி தீம்புகள்லாம் செய்தாலும் அவன் பார்த்தா அதன் மூலமாக நம்ம சந்தோஷத்தை அடைகிறோம். அதனால் நமக்கு ரொம்ப வருத்தெல்லாம் படலை, அதனால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மாதிரி விஷமெல்லாம் பண்ணுறது நம்ம பார்த்து குழந்தைகள்லாம் அந்த மாதிரி இவாள்லாம் சொல்லலாம். அவன் தீம்புகள்லாம் நிறையா செய்யலான்னு நீ சொல்ல கரெக்டு, இருந்தாலும் அதை பார்த்தா அந்த மாதிரி தீம்புகள்லாம் என்னென்னா நமக்கு ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கெல்லாம் உண்டு பண்ணுறது. அதனால் நெய், பால், தயிர் முதலியவற்றை அபகரித்தது போல் நம் ஹிருதயத்தையும் அபகரித்து என்ன பண்ணுறான், அவன் நம்மளோட ஆனந்த கடலில் ஆழ்த்துறான். அதனால் இதெல்லாம் திருடுறான்னு சொல்கிறியே, நெய்யெல்லாம் திருடுறான், பாலெல்லாம் திருடுறான், எல்லாத்தையும் திருடினா கூட அவன் என்ன பண்ணான், எப்படி அபகரித்தானோ அந்த மாதிரி நம்மளோட ஹிருதயத்தையும் அபகரித்து ஆனந்த கடலில் மூழ்க வைப்பவன் கிருஷ்ணன், அவன் தான் உயர்ந்தவன். அதனால் பால்ய வயதில் செய்த விளையாட்டுகள் போல் ராமன் செய்தில்லை. அதனால் ராமன் வந்து சின்ன வயசில் பார்க்கும் குலசேகர ஆழ்வார் தான் வருத்தப்பட்டு தாலாட்டெல்லாம் பாடுறாரு இல்லையா. இன்னும் ராமாவதாரத்தை எடுக்கும்போது பார்த்தா ராமன் பிறந்தாங்கிற, அடுத்த பார்த்தா காட்டுக்கு போனால் விஸ்வாமித்திரர் அழைச்சின்னு போகிறார், அப்புறம் சீதையை பார்க்குறாரு, கல்யாணங்கிற ஒன்று நடுவில் ஒரு விஷயமே காணும். கிருஷ்ணனுக்கு பார்த்தா அத்தனை பாலலீலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அவனுக்கு ராமனுக்கு கிடையாது. அதனால அதான் பார்த்தா குலசேகர ஆழ்வார் மண்ணு புகழ் கோசலைதான் மணிவயிறு வாய்த்தவளின் பாசுரம்லாம் என்னடா இது இப்படிலாம் வருத்தப்பட ராமனை பற்றி விசேஷமாக அனுபவம் அவர் குலசேகர ஆழ்வாருக்கு. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா கிருஷ்ணனுக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்கிறது, ஒரு தாலாட்டு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசுரத்தை 10 பாசுரம் பாடுறார். அதனால அப்படிப்பட்டு ஒரு தாலாட்டை பாடு தான் மேலே போகிறார் குலசேகர ஆழ்வார். அதனால் அதெல்லாம் இருக்குது, கிருஷ்ணனுக்கு தான் இருக்கே தவிர இதெல்லாம் ராமனுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்புறம் ராமபக்ஷத்தில் இருக்கிறவாள்லாம் பார்த்தா கண்ணன் பால்யத்தில் வந்தது போல் வயது வந்தம் திருடன் என்ற பெயரை பெற்றவன் அல்லவா, அதனால அவனை வந்து நாம் எப்படி விரும்புவதுன்னு சொல்லலாம். அதனால அவனுக்கு சமந்தக மணியெல்லாம் திருடி அந்த விருத்தாந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, திருடன்னு பெயர் வந்தது இல்லையா அவனுக்கு, அதனால அவன் திருடன்னு பெயர் பெற்றவன் இல்லையா, அதனை போய் நம்ம எப்படி அவனை விரும்புவதுன்னு கேட்குறாளாம். ராமபக்ஷத்தில் இருக்கிற கிருஷ்ணபக்ஷன் சொல்ல எப்போது அவனுக்கு அந்த அவப்பெயர் வந்தது அப்படின்னு கேட்குறா. சமந்தகமணியை திருடினான் அல்லவா, 2 பேருக்கு கான்வர்சேஷன், நீ திருடன் சொல்லி, ஆனால் திருடன் எப்போ அவப்பெயர் வந்துன்னு கேட்டால் அவன் சம்பந்தகமணியை திருடினான். அதனால அவன் உண்மையில பார்த்தா திருடன் இல்லையே, திருடன் என்று அபவாதம் தான். அவன் ஆக்சுவலாக திருடலை, அவனுக்கு ஒரு அபவாதம் தான் வந்ததே தவிர அவன் ஆக்சுவலாக திருடன் கிடையாது. அதனால அபவாதங்கள் கூட மனிதனின் பெருமையை அழித்து விடும் அல்லவா. ராமகோஷ்டியில் இருக்கிற சொல்லலாம், அபவாதங்கள் தான் நீ சொல்ல, இருந்தாலும் அபவாதங்கள்லாம் வந்தால் கூட அவனோட பெருமையெல்லாம் அழித்து விடும் அல்லவா. அதனால அபவாதம் இல்லாதவன் உத்தமன். அப்படிப்பட்ட அந்த அபவாதங்கள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ராமன் தான் உயர்ந்தவன் சொல்லி 2 கோஷ்டிக்கு மோதல் நடக்கிறது. கான்வர்சேஷன், நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா, பட்டிமன்றத்தில் விவாதம் நெருப்பு பறக்கிறது. அதனால எல்லாரும் பார்த்தா அப்படி டிஆர்பிலாம் ஏறிண்டுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பார்க்கும்போது அதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக அந்த காலத்தில் இந்த மாதிரி டிவி சீரியல்லாம் எடுத்திருந்தானே, இந்த மாதிரி டிவிலாம் எடுத்திருந்தா இதை பார்த்தா ரொம்ப இன்னும் அனுபவிச்சிருப்பா. அதனால அதெல்லாம் நடக்கிறது. இப்படி 2 பேருக்கும் விவாதம் மேலும் எழுந்து நிற்க என்ன முதல்ல பார்க்கும்போது அந்த 5வது பாத்திரத்தில் இருக்கும்போது அங்கே வாழ்க்குள்ள ஒரு சர்ச்சையெல்லாம் நடக்குது இல்லையா. அதனால ஏதாவது இதெல்லாம் நிர்பந்தங்கள்லாம் ஏற்பட்டதுன்னா, தடங்கள்லாம் ஏற்பட்டதுன்னு என்ன பண்ணுறதுன்னு ஒரு கோஷ்டியில் இருக்கிறவாள்லாம் பேசிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே ஒரு நல்ல கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒரு லீடர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பெண் எழுந்து சொல்ல இல்லையா. அதனால் அந்த பெருமாளை வந்து நம்ம மனசனா தூசியாக போகும், பாபங்கள்லாம் போகும் சொல்லி அந்த பாசுரத்தில் திரும்பி
அனுபவித்து சொல்லாத எழுந்து சொல்லாத நீங்களாம் கவலைப்படாதுங்கோ. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான நம்ம போற்றினோம்னா அப்படிப்பட்ட மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்தில் அனுபவிக்கும் போது இந்த கோஷ்டியில் பார்த்தா திறமைசாலியாக ஒரு பெண் இருக்கலாம், எல்லாம் அறிந்தவள். பார்த்தா கூப்பரா இந்த பார் எதுக்கு அனாவசிய சண்டையெல்லாம் பட்டுருக்கு. அதனால ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுகிறா. நடுவர் இருக்கார் இல்லையா, இந்த இடத்துல தீர்ப்பு சொல்லறதுக்கு நடுவர் இருக்கும்போது இதையும் கேட்குறார் அதையும் கேட்குறார், இதை பற்றியும் சொல்லார். நடுவர் வந்து சொல்லும்போது என்ன பார்க்குறோம் பட்டிமன்றத்தில், இதுவா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லார், அவா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்ல, அது கடைசியில் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவார மாதிரி இவாளெலாம் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் ஏன் வீணாக சண்டையெல்லாம் போட்டுக்கிறீர்கள், சண்டையெல்லாம் போட்டுக்காதுங்கோ. ராமனே கிருஷ்ணன், கிருஷ்ணனே ராமன் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறான். ராமன் வேறு இல்லை, கிருஷ்ணன் வேறு இல்லை, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான், அதனால் நீ எப்படி சொல்கிறேன்னு கேட்குறாளாம். என்னென்னா ஒரு சமயம் என்னன்னு பண்ணுறா, யசோதை என்னன்னா கிருஷ்ணனை தொட்டிலில் கிடத்தி ஆட்டுகிறாள். யசோதை வந்து கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனை தொட்டிலில் போட்டு ஆட்டினுக்காளாம். தொட்டிலில் போட்டு குழந்தை தூங்கின்னு இருக்கு, சின்ன குழந்தை. அவன் உறங்குவதற்கு பார்த்தா கதையெல்லாம் சொல்லுவான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த காலத்தில் குழந்தைகள்லாம் தூங்குறதுக்கு என்ன பண்ணுவான், உட்காந்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ கதையெல்லாம் சொல்லும்போது அவள் சொல்லும் சமயத்தில் அந்த குழந்தை ஒரு கதை சொல்லும்போது அம்மாலாம் உட்காந்து, பெரியவாள்லாம் தாத்தா பாட்டிலாம் உட்காந்தும்போது குழந்தையெல்லாம் பக்கத்தில் உட்காந்து மடியில் போட்டுட்டு கதையெல்லாம் சொல்லுவா இல்லையா. கதையெல்லாம் சொல்லும்போது அந்த குழந்தை என்ன பண்ணோம், அந்த கதையெல்லாம் கேட்கச்சே ஊம்னு சத்தம் பதில் சொல்லிகிட்டே இருக்கும். அயோத்தியை தசரதன் ஆண்டான், அவளுக்கு 4 குழந்தைகள். அப்புறம் அதில் ராமன் சீதையை மணந்தான் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அடுத்தது வந்து கைகை மூலமாக காட்டுக்கு சென்றான் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே பார்த்தா நடுவில் சொல்லிட்டு வந்த குழந்தை வந்து சத்தத்தை காணுமா. கொண்டு வந்த குழந்தையை ராவணன் சீதையை எடுத்து சென்றான். அடுத்த கதை சொல்ல ராமனோட கதையெல்லாம் சொல்லிட்டு வரான். அதில் 4 குழந்தைகள். அதில் ராமன் வந்து சீதையை மணந்தான், கல்யாணம் எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் கைகை மூலமாக ராமன் காட்டுக்கு போனான்னு சொல்ல ஆரம்பித்த உடனே உங்கிற சத்தம் நின்று போச்சு. அதுக்கு அடுத்தது வந்து நடுநடுவில் சொல்லி கொண்டிருந்த குழந்தையை ராவணன் சீதையை எடுத்து சென்றான்னு ஒரு விஷயம் சொன்னோடனே இந்த குழந்தை என்ன பண்ணா, லக்ஷ்மணா என்னன்னா அந்த குழந்தை படுத்துன்னு இருக்கிற குழந்தை தான், சின்ன குழந்தை. ராவணன் சீதையை அபகரித்தான், எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்லி காதலை விழுந்து அந்த கதையை சொன்னோடனே பார்த்தா லக்ஷ்மணா வில்லையிடுறான்னு சொல்லிட்டு தான். அது என்னடா அதுன்னு பார்த்தா குழந்தை பேசுறதுன்னு பார்க்குறா. என் மனைவி ராவணன் அபகரித்து விட்டானே என்று கோஷமிட்டதாம். அந்த குழந்தை வந்து ராவணன் அபகரித்துன்னு போயிட்டானே, என்னோட மனைவியை அழித்துன்னு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து கோஷமிட்டதாம். அப்போது புரிஞ்சது, யசோதைக்கு புரிஞ்சுதான். இது என்ன, இந்த குழந்தை படுத்துனுக்கு சாதாரணமாக கிருஷ்ணன் தான் நினச்சிட்டு இருந்தோம், சாதாரணமான குழந்தைன்னு தெரியும் இல்லையா, அப்பயே தெரியும். இருந்தாலும் அப்போது நாங்கள் உணர்ந்தோம், நீங்கள் விவாதிக்கவே வேண்டாம். அதனால அந்த ராமாவதாரன் அங்கே பிரத்யட்சமாக சொல்லானாம். கிருஷ்ணன் வந்து என்னோட மனைவியை வந்து ராவணன் அபகரித்து விட்டான், எழுந்துடா லக்ஷ்மணா வில்லையிடுறா, நம்ம போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சது. அந்த மாதிரி பேச ஆரம்பித்த உடனே புரிஞ்சுதாமாங்க. அதனால் நாங்கள் உணர்ந்தோம், அதனால் நீங்கள் விவாதிக்கவே வேண்டாம், இதில் விவாதமே தேவையில்லை. நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவன், இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம விவாதமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ராமன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் ராமன். ராமகிருஷ்ணன் பேரெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா. அதனால் பார்க்கும்போது ராமகிருஷ்ணன் அப்படின்னு பேரெல்லாம் வச்சுக்கிறா. ஏன்னா ரெண்டையும் சேர்த்து பேரெல்லாம் வச்சுப்போம் இல்லையா. அதனால் எல்லாரும் சேர்ந்து ஒன்று பாராட்டாமல் பாட ஆரம்பித்தனர். அதனால் 2 கோஷ்டிக்கெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, சண்டையெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவளுக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு. இந்த பெண்ணு சொன்னோடனே சரி இது அக்செப்டன்ஸ் வந்துடுச்சு, இது ராமன் வேறு இல்லை கிருஷ்ணன் வேறு இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறா, கணைத்திளம். அதனால் வந்து பார்த்தா புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கிழந்தானை கீர்த்திமை பாடி போய். அதனால் அப்படி ராமபட்சத்துக்கு கிருஷ்ணபட்சத்துக்கு இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு. சண்டையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் சேர்ந்து பாடணும் இல்லையா. அதனால் பகாசுர விருத்தாந்தத்தையும் அனுபவிக்கிறாள். பகாசுரன் இருக்கான் இல்லையா. அடுத்தது புள்ளின்வாய் கீண்டானே, அப்படி புள்ளின்வாய் கீண்டான பகாசுரங்கிற ஒரு புல். அதனால் இந்த புள்ளின்வாய் கீண்டான கிருஷ்ணனை பற்றிய பொல்லா அரக்கனை ராமனை பற்றது. 2 இடத்துலையும் கிருஷ்ணனை பற்றி சொல்லும்போது புள்ளின்வாய் கீண்டவன் யாருன்னு கேட்டால் ராமன், அப்புறம் பொல்லா அரக்கன்னா ராமனை பற்ற 2 விருத்தாந்தத்தை இங்கே வருது. அதனால் ஒரு சமயம் என்னென்னா யமுனைக்கரையில் கோபர்களின் குழந்தைகளோடு மாடு மேய்க்க போனான் இல்லையா. அதில் மாடு மேய்க்க போகும்போது அந்த யமுனைக்கரையில் கோபர்களோடு உட்காந்து குழந்தைகளோடு விளையாடுவான், மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வருவான். மாடு மேய்க்க போகும்போது பகன் என்ற அசுரன், ஒரு அசுரன் கம்சன் அனுப்புனா இல்லையா, அனுப்புனா இல்லையா. முதல்ல யார் வந்தா, பூதனை வந்தா, அப்புறம் சகடாசுரன் வந்தா, அதனால் ஒருத்தரா திருநாவர்த்தன் வந்தான். அந்த மாதிரி ஒரு அசுரனாக அனுப்பும்போது பகன் என்ற அசுரனை வந்து கொக்கு வேடம் தரித்து வந்துதான். அந்த 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 அசுரன் எப்படி வந்தான்னு கேட்டால் மாறு வேடத்தெல்லாம் வருவான். அப்போ கொக்கு வேடம் தரித்து கிருஷ்ணனை கொல்ல வந்தான். அதனால ஒரு கொக்கு மாதிரி வந்தான் அவன் கிருஷ்ணனை கொல்றதுக்கு. குழந்தைகளை வந்து தண்ணீர் பருக யமுனை கரைக்கு வந்தபோது
அங்கே குழந்தைகள்லாம் போச்சான் யமுனைக்கரையில் போய் தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு யமுனைக்கரையில் போய் தண்ணி குடிக்க போச்சான். பார்த்தா கிருஷ்ணன் தனியாக நின்றுட்டு இருக்கான், யாருமே இல்லாமல். அதனால் அதெல்லாம் அவன் தான் பண்ணுறான் இல்லையா. அப்போது என்னென்னா தனியாக நிற்க போது கண்ணனை வந்து தன் மூக்கு நுனியால் குத்த ஆரம்பிச்சுதான். அந்த கொக்கு என்ன பண்ணுறதான், இந்த சின்ன குழந்தை இல்லையா கிருஷ்ணன், அதனால் அங்கே பக்கத்தில் வந்து மூக்கு நுனியால் குத்த ஆரம்பிச்சது. மற்றொரு கைலாச மலையோ என்று சொல்லும் அளவிற்கு இருந்தான் அந்த அசுரன். அந்த அசுரன் என்ன, ஒரு அசுரன் எப்படி இருக்கான்னு பார்த்தா, முதல்ல கும்பகர்ணனை பார்க்கும்போது எப்படி இருந்தான்னு சொன்னோம் இல்லையா. அதனால ஒரு அசுரனும் பார்த்தா அவன் வந்து எப்படி இருக்கா, பூதனை எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். அதனால ஒரு அசுரர்களும் பார்த்தா இது பார்த்தா ஒரு பெரிய கைலாச மலை நிற்கிற மாதிரி இருக்கோங்கிற அளவுக்கு சொல்லும் அளவிற்கு இருந்தாம் அந்த அசுரன். அதனால தேவேந்திரன் மலைகளில் இறக்கைகளை அறுக்கும் போது இம்மலையின் இறக்கைகளை அறுக்க மறுத்து விட்டானோ என்று, அப்படிப்பட்ட தேவேந்திரன் என்ன பண்றான், இறக்கைகளாக அறுத்தான் இல்லையா. அதனால அப்படி அறுக்கும்போது இந்த மலையோட இறக்கைகளை அறுக்க மறந்து விட்டானோ என்று சொல்லும்படியாக இருந்தால் அப்படி பிரிஞ்சு பெரிய மலையா இருக்கு. இமேஜினேஷன் அது என்ன, கவிஞர்களோட இமேஜினேஷன்லாம் இருக்கும் இல்லையா. வானளாவையன்னு சொன்னா புகை அந்த இதில் பார்த்தோம், அந்த பிரகலாத விஜயத்தில் பார்க்கும்போது அப்படி புகையெல்லாம் வந்து அப்படி என்ன பண்ணுறாங்க, ஹிரண்யகசிபு வந்து அதெல்லாம் நெருப்பில் போடும்போது அந்த நெருப்பு எப்படி இருந்ததுன்னா வான் உயர இருந்தான், அப்படி மேலே உயர வரைக்கும் இருக்குன்னு அளவுக்கு அந்த கவிஞர்களோட அந்த வர்ணனை. அந்த மாதிரி இங்கே பார்த்தா மலையின் ரெக்கைகளே அப்படி இருந்துதான். அதனால அந்த அசுரன் கண்ணனை என்ன பண்ணான்னா கழுத்திலும் கழுத்தை பிடிச்சி தள்ளுறான். அந்த பகாசுரன்கிற அந்த கொக்கு என்ன பண்ணுறதான் கண்ணனை கழுத்தை பிடிச்சி தள்ளும்போது நெருப்பு போல் இருக்கானாம் கண்ணன். அதனால நெருப்பு போல் கண்ணன் என்ன பண்ணுறான், இந்த பகாசுரன் கொக்கு என்ன பண்ணுறது, தள்ளுறது, கழுத்தை பிடிச்சி தள்ளும்போது நெருப்பு போல் இந்த கண்ணன் அசுரனை கொளுத்த ஆரம்பிச்சானாம். ஏன்னா நெருப்பு போல இருக்க மாறிட்டான். ஏன்னா அந்த கொக்கு இருந்தது, இந்த கண்ணன் மாறிட்டான். தெரியும் இல்லையா எப்படி அங்கே பகாசுரவாதம் பண்ணும் தான் இந்த அவதாரத்தில் வரும்போது இதெல்லாம் நடக்கிறது. அதனால கொக்கு போல் என்ன பண்ணுறான்னா, அதனால நெருப்பு போல் மாறி அந்த கொக்கை வந்து என்ன பண்ணால் அசுரனை கொளுத்த ஆரம்பித்தான். அதனால கொளுத்த ஆரம்பித்த உடனே அந்த சூடு தாங்க முடியாமல் கண்ணனை உமிழ்ந்து விட்டானாம். அதனால முழுங்கிட்டான் முதல்ல, அப்படி தள்ளி முழுங்கிட்டான். அப்போ என்ன பண்ணான், உள்ள முழுங்கினோடனே என்ன ஆகும்னா அவன் நெருப்பு மாறிட்டான். கிருஷ்ணன் உள்ளே போனோடனே நெருப்பு மாறி போனோடனே சூடு தாங்கலைன்னு என்ன ஆகும், உடனே உமிழ்ந்துட்டான், வெளியில் துப்பிட்டான். அதனால பிறகு கண்ணன் அசுரர்களை கொள்வதற்காகவே அவதரித்தபடியால் அவனது மூக்கை இருக்கைகளால் பிடித்து இழுத்து எறிந்தான். அதனால அசுரர்கள்லாம் அவனோட சம்ஹாரம் பண்ணுறதா இல்லையா. இந்த மாதிரி அசுரர்கள்லாம் வந்து அவளுக்கெல்லாம் சாப விமோச்சனம் கொடுக்கறது, அசுரர்கள் கொள்வது மாத்திரம் இல்லாமல் அவளுக்கு ஏற்பட்ட சாப விமோச்சனத்தை மலைக்கு கொடிவான் கண்ணன். அதனால அகந்தையெல்லாம் அழிக்கிறான்னு நிறையா பார்த்தோம், விசேஷமாக முன்னாடி அனுபவித்தோம். அதனால அப்படிப்பட்ட புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை, புள்ளின் வாய் கீண்டானே அப்படி கிழிச்சு எரிஞ்சான் இல்லையா, 2 கூறா கிழிச்சு எரிஞ்சான். அப்படிப்பட்ட கொக்கு போல இருக்கக்கூடிய அந்த அசுரனை கிழித்து எரிந்தான் இல்லையா. அதனால புள்ளின் வாய் கீண்டானை. அடுத்த வார்த்தை என்ன போட்டால் பொல்லா அரக்கனை, கிருஷ்ணாவதாரமாச்சு. அடுத்து பொல்லா அரக்கனைனா நல்ல அரக்கன் ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு நல்லதுன்னா ஒரு கெட்டது, அதனால ஒரு இருட்டுன்னா ஒரு வெளிச்சம், அந்த மாதிரி 2 இருக்கு இல்லையா, ஆப்போசிட் வேல்யூஸ். அதனால அப்படிப்பட்ட பொல்லா அரக்கனைன்னு, அப்படிப்பட்ட பொல்லா அரக்கன் ராவணன் பலரிடம் பகைமை கொண்டான். அதனால இவனை யோக்கியன் என்று யாரும் கருத மாட்டான். ராவணன் பார்த்தா எல்லார்ட்டையும் ஒரே சண்டை, எல்லார்ட்டையும் ஒரே பகைமை. ஏன்னா அவனுக்கு வந்து செருக்கு, அதனால நான் தான் உயர்ந்தவன், அதனால நம்மளை விட்டால் யாருமே கிடையாதுங்கிற மாதிரி அவனுக்கு செருக்கு. அதனால அவனை வந்து யோக்கியன் யாரும் சொல்ல மாட்டாளாம். அதனால சாது யோக்கியன் என்று பெயர் வாங்குவது ரொம்ப கஷ்டம். இவன் ரொம்ப சாது, ரொம்ப யோக்கியன் பெயர் வாங்குவது ரொம்ப கஷ்டம். அந்த பெயர்லாம் ராவணன் கிடைக்கல. அதனால ராவணன், உமாதேவி, நந்திகேஸ்வரர், ரம்பை, அப்புறம் வருணன், அப்புறம் வர்ண கன்னிகை, பிரம்மா, வேதவதி என்ற இவர்கள் அனைவருக்கும் பகைமைக்கு ஆளானா. அதனால் இவாட்ட நிறைய பேருக்கு எக்ஸாம்பிள் சொல்ல, நிறைய பேர் எல்லார்ட்டையும் பகைமை. அத்தனை பேர்ட்டையும் என்னென்னா உமாதேவியிலே நந்திகேஸ்வரர், எல்லாட்டும் ரம்பை, அந்த மாதிரி எல்லார்ட்டையும் பகைவரானான் ராவணன். அதனால பொல்லா அரக்கன் என்றால் நல்ல அரக்கன் இருக்கணும் இல்லையா. அவன் யாருன்னு கேட்டால் நல்ல அரக்கன் யாருன்னு கேட்டால் அரக்கர் குலத்திலே பிறந்தான். அரக்கர் குலத்தில் பிறந்தவன் யாருன்னு கேட்டால் விபீஷணன், அவன் நல்ல அரக்கன். அதனால தான் பார்த்தா பிரகலாதன் கூட அப்படி தான் இல்லையா, அந்த கூட்டத்தில் பிறந்தா கூட அவன் வந்து பார்த்தா ரொம்ப சொல்லும்போது, அந்த பிரகலாதனை சொல்லும்போது அங்கே சொல்கிற விசேஷமாக. அதனால பொல்லா அரக்கன் என்றால் நல்ல அரக்கன் பார்த்தா இங்கே அவன் தான் விபீஷணன். அதனால விபீஷணன் ராமனால் தன் சகோதரனாக பாதிக்கப்பட்டவன். அதனால விபீஷணன் சரணாகதி என்ன பண்ணுறான், விபீஷணன் வந்து ராமன்கிட்ட வந்து சரணாகதி அடையிறான், திருவடியை பிடிச்சுக்கிறான். அதனால ராவணன் வந்து அப்படிலாம் சொல்லும்போது விபீஷணன் நிறையா அட்வைஸ்லாம் பண்ணிட்டு வரான். அப்போ அட்வைஸ்லாம் பண்ணும்போது ராவணன் அதை ஒத்துக்கலை, அதனால அவனை வெளியில் தள்ளுறான். அதனால வெளியில் தஞ்ச உடனே எங்கே பண்ணுறான், உடனே ஓடி வந்து ராமன்கிட்ட வந்து சரணாகதி அடைகிறான். ராமன் எதிரியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வான் முன்னாடி பார்த்தோம்.
அப்படிப்பட்ட இயல்பை உடையவன் ராமன். அப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவனை வந்து ஏற்றுக்கிறான் இல்லையா? அதனால ஏற்றுக்கிறது மாத்திரம் இல்லாமல் தன்னோட சகோதரனாக பாவிக்கப்பட்டவன் விபீஷணன். அதனால ஆக உயர்ந்தவன் அவன். அதனால பொல்லா அரக்கன் அப்படிப்பட்டவன் விபீஷணன் ஆக உயர்ந்தவன். மேலும் பலருடைய உபதேசத்தை கேட்டும் ராவணன் திருந்தல. ராவணனுக்கு நிறைய பேர் எல்லாம் உபதேசம் எல்லாம் பண்ணான். நீ பண்ற தப்பு, சீதையை கொண்டு போய் விட்டுரு, ராமன்ட்ட விட்டுரு. அதனால சீதையை உபதேசம் எல்லாம் பண்ணான். அதனால வந்து ராமன்ட்ட வந்து சரண்டர் ஆயிட்டேன்னு உனக்கு எல்லா விதத்திலும் நன்மையெல்லாம் கிடைக்கும் சொல்லி எல்லாரும் சொல்லி பார்க்குறான். அது ராமனிடம் போரிட்டு தோல்வியை அடைந்த அகம்பனன் ராமனை தெய்வம் என்று புகழ்ந்து பேசுகிறான். அகம்பனன்னு அவ கூட்டத்துக்குள்ளே இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா கும்பகர்ணனுமே அப்படிதான் நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் கடைசியில் வேறு வழி இல்லாமல் ராமனோட கையால் வந்து நமக்கு மரணம் ஏற்பட்டால் நல்லன்னு சொல்லிட்டு வந்தான். அதனால இங்கே ராவணன் வந்து தன் கையால் இல்லைன்னு கொண்டுடுவேன்னு சொன்னான் இல்லையா எல்லாம் கும்பகர்ணனை, நீ பண்ணலைன்னு. அதனால அப்படி ராமனோட கையால் நமக்கு மரணம் ஏற்படுது நல்லதுன்னு சொல்லிட்டு கும்பகர்ணன் வந்து மரணம் அடைந்தான். அதனால அப்படிப்பட்ட ராமனிடம் போரெல்லாம் செய்யும்போது தோல்வி அடைந்தவர்கள் யாரெல்லாம் கேட்டால் அகம்பனன். இப்போ ராமனை பார்த்து இவன் சாதாரணமாக நினச்சிக்காத, அவன் வந்து சர்வேஸ்வரன், தெய்வம் அவன். ராமன் சாதாரண மனுஷன் கிடையாது, அவன்கிட்ட போய் நீ சண்டைக்கெல்லாம் போறேன்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணுறானா. அப்படி புகழ்ந்து பேசுகிறானா. அதனால மாரீச்சரனும் நீ சீதாதேவியிடம் கொள்ளும் அன்பு அரக்கர் குலத்தை மாரீச்சரனும் மாரீச்சன் சுபாவம் 2 பேர் மானாக போறா இல்லையா, தங்கமானாக மாறி வரும்போது அப்படிப்பட்ட அவளான மாரீச்சரன் சீதாதேவியிடம் நீ கொள்ளும் அன்பு என்னன்னு கேட்டால் அரக்கர் குலத்தை அழித்து விடும். அதனால அப்படியெல்லாம் பண்ணாதே. அதனால பல பேர்லாம் நிறையா பேர் உபதேசம் எல்லாம் பண்ணா, யாரையும் கேட்கல. அதனால ராமன் கையால் சம்ஹரிக்கப்பட்டவன் இராவணன். அதனால அப்படி புள்ளென் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானே, அப்படிப்பட்ட கிள்ளி கிளந்தான்னு அப்படி பண்ணா இல்லையா. போரில் 10 தலைகளுடன் வந்தான். யார் வந்தான்? ராவணன் 10 தலையோடு வந்தான். ராமன் தலையில் உள்ள கிரீடத்தை தள்ளினான் அவன். அதனால ராமனோட தலையில் இருக்கிற கிரீடத்தெல்லாம் கீழே தள்ளினான். மற்றொரு முறை ஒரு தலையுடன் வந்தான். ராமன் அவன் தலையை கிள்ளினான். அப்படி கிள்ள என்னன்னு கேட்டால் கிரீடத்தெல்லாம் ராமன் வந்து கிரீடெல்லாம் பண்ணான்னா ராவனோட 10 தலை ராவணன் இல்லையா, ஒரு கிரீடமாக தள்ளின்னு வரான். மறுபடியும் பார்த்தா அவனுக்கு இன்னொரு தலையோட கிரீடத்தோடு வந்தான். ராமன் அவன் தலையை கிள்ளினான். திரும்பி இதேமாரி நடக்குது. தலை முளைச்சுட்டே இருக்கு. திருப்பி கிள்ளி கிளந்தானுங்கிறது கிள்ள என்னன்னு கேட்டால் முளைச்சுட்டே வர ஆரம்பிச்சது. இம்மாதிரி 101 முறைகளை தலை முளைச்சுதான். 101 டைம் வந்து கிள்ளனா அப்படி திருப்பி திரும்பி முளைக்கும். அப்படி 101 பதிவிரதை பெண்களிடம் அபச்சாரப்பட்டதால் இந்த தலை 100 முறை அழுக்கப்பட்டதாம். அதனால் ராவணன் இப்படி அபச்சாரம் எல்லாம் பட்டதுனால அவனை வந்து 101 முறை அவன் கிள்ளி கிளந்தான். அப்படி தலையெல்லாம் கிள்ளி போட்டான். திரும்பி முளைக்கிறது 101 தடவை தலையை வெட்டி போட்டான். அதனால அப்புறம் இங்கு கிள்ளுவது என்பது நகத்தால் செய்யும் செயல். ஆனால் பார்த்தா நம்ம கிள்ளி கொடுப்பான் இல்லையா, யாருக்காவது ஒரு உபகாரம் பண்ணும், ஒரு ஏதாவது ரொம்ப கருமைங்கிறதுக்கு சொல்லுவான். ஒரு அப்படி கிள்ளி கூட கொடுக்க மாட்டான்பான் சொல்லுவான் இல்லையா. எப்படியே நகத்தினால கிள்ளி அப்படி ஒரு சின்னதாக ஒரு யாருக்காவது ஒன்றும் கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட அவனோட இயல்பை பற்றி பேசும்போது நம்மெல்லாம் சொல்லுவோம். அப்படி நகத்தால் வந்து கிள்ளி கொடுக்கறது. அதனால நகத்தால் கிள்ளும் செயல். ஆனால் ராமன் என்ன பார்த்தா பானத்தால் கொன்றான். இவன் வந்து பானத்தினால கொன்றானான். அதனால கிள்ளி கிளந்தானே. ஆனால் ராவணன் தலையை சம்ஹரிப்பது நகத்தால் கிள்ளேறுவதற்கு செயல். ராமனுக்கு வந்து பெரிய விஷயம் இல்லை. ராவணன் வந்து சம்ஹாரம் பண்ணுறது, அவன் தலையை வந்து அறுப்பதுங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு நகத்தால் அப்படி கிள்ளி போடுற மாதிரி விஷயம் அது. அதனால அனாயாசமாக செய்தான் என்பதற்காக அங்கே ஆண்டாளோட அனுபவம் பார்த்தா கிள்ளி கிளந்தானை. அப்படிப்பட்ட கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடி போய் சொல்றா இல்லையா. அதனால ராமனுக்கு வந்து பெரிய விஷயமே இல்லை. இவனால சம்ஹாரம் பண்ணது பெரிய விஷயமா? அதனால எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். அதனால இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்கோசரம் அவன் காமிக்கிறானாம். அதனால என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவனை வந்து பானத்தினால கொன்றானாம். அதனால பானத்தினால கொண்டதுனால நகத்தினால கிள்ளி ஏறுவதற்கு சமமாக இருக்கக்கூடியது அந்த ராம பானத்தினால கொன்றது. அப்புறம் ராமனுடைய பானமானது ராவணனோட ஹிருதயத்தில் புகுந்து அப்படி வந்து அந்த பானம் என்ன பண்ணுறதாம், ராவணனோட ஹிருதயத்தில் போய் சுற்றி பார்க்கறதாம். என்ன பார்க்கறது? இன்னும் சீதையிடம் அன்பு வைத்து இருக்கிறானோ என்று வைக்கும் இடமெல்லாம் தேடி பார்க்கறதாம். அதனால முதல்ல என்ன பண்ணுறது, சீதையிட்ட போய் என்ன அவன் அன்பெல்லாம் வச்சிருக்கானோ அவனோட ஹிருதயத்தில் போய் சுற்றிலாம் பார்க்கறதாம் அந்த பானம். அங்கே பார்த்தோன்னே அங்கே அதை நினைச்சு பார்த்தாலும் ஆண்டாள். அதனால அங்கே நினைத்து பார்த்து அதனால கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடை போய், அதனால கலைந்தானைங்கிறதுக்கு அங்கே விசேஷமாக அர்த்தம் சொல்ல பெரியவாள்லாம். அதனால அப்படிப்பட்ட அவனை வந்து கிளைந்தானன்னு வெட்டி அவனை சம்ஹாரம் பண்ணான். ராவண சம்ஹாரம் பண்ணான். கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடிப்போய். கீர்த்திமை பாடிப்போய்னா பராக்கிரமத்தால் ஏற்படுவதே புகழ். ஒரு கீர்த்தின்னா அவனுக்கு ரொம்ப கீர்த்தி ஜாஸ்தி அப்படின்னா அவனுக்கு புகழ் ரொம்ப ஜாஸ்தி.
எப்படின்னு கேட்டால் அவனுக்கு ரொம்ப பராக்கிரமம்லாம் ஜாஸ்தி, உயர்ந்தவர்கள், அதனால் ரொம்ப பெரிய அவெல்லாம் பணக்காராலாம் இருக்கு இல்லையா. இப்போ பார்த்தோம் பெரிய 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 மனுஷாலாம் இருக்கா, அதனால் அவளோட புகழெல்லாம் பேசுகிறோம் இல்லையா. சாதாரணமான அதே விஷயத்தை சாதாரணமாக யாராக பண்ணால் அவளை பற்றி நம்ம பேசுறதில்ல. இவாளுக்கெல்லாம் புகழ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவளை பற்றி பேசுகிறோம். அந்த மாதிரி பராக்கிரமத்தால் ஏற்படுவதை புகழ் என்றும் கொடுப்பதன் மூலமாக ஏற்படுவதை கீர்த்தி என்றும் சொல்லுவது வழக்கம். என்னென்னா புகழுக்கு வந்து பராக்கிரமத்தினால, கொடுப்பதுன்னு கொடுக்குறான் இல்லையா, நிறையா கர்ணனை மாதிரி அவனை கொடுக்கறதுலே சொல்லும்போது கர்ணனை மாதிரி கொடுன்னு சொல்லுவோம். அதனால அப்படி கொடுப்பதன் மூலம் ஏற்படுவதை கீர்த்தின்னு சொல்லுவது வழக்கம். அதனால தான் கீர்த்திமை பாடிப்பு அந்த குணங்கள்லாம் இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் எம்பெருமான் கிருஷ்ணன் தான். அந்த அப்படிப்பட்ட ராமனாக இருக்கான், கிருஷ்ணனாகவும் இருக்கான். அதனால அவன் எல்லா குணங்களும் எல்லாமே சேர்ந்து ஒருத்தனாக இருக்கக்கூடிய தனித்தனியாக அந்த பேரோடு இருக்கானே தவிர ரெண்டு பேரும் ஒன்றுன்னு முதல்ல பார்த்தோம். அதனால அந்த அத்தனையும் இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டால் அப்படிப்பட்ட கீர்த்தி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்போ எம்பெருமான் வந்து ராவணன், பகாசுரன் முதலியவர்களை சம்ஹரித்து தம்மை நமக்கு அளித்தபடியால் இதை கீர்த்தி என்றாள். அதனால என்ன பண்றான், அதனால கொடுப்பதன் மூலம்னா இவாளெல்லாம் அழித்து நமக்கு வந்து என்ன கொடுத்தா, சம்ஹரித்து நமக்கு வந்து அளித்தபடியால் அவளெல்லாம் அழித்து வந்து கிருஷ்ணாவதாரம் பண்ணா இல்லையா, ராமாவதாரம் பண்ணால, அதனால கீர்த்தின்னு சொல்லலாம் அங்க. அதனால எம்பெருமான் தசாவதாரம் எடுத்தான். பெருமாள் பார்த்தா 10 அவதாரம் எடுக்கிறான். 10 அவதாரங்கள் மாத்திரம் இல்லை, அவதாரங்களை பற்றி சொல்லும்போது நிறைய பாகவதத்தில் விசேஷமா, அதனால பட்டத்திலையும் பார்த்தா நாராயணத்தில் பார்க்கலாம் எத்தனை அவதாரங்கள், 10 அவதாரங்கள் மாத்திரம் இல்லை, அதனால நிறைய அவதாரங்கள். அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய தசாவதாரங்கள். அந்த தசாவதாரம் எடுத்தான். அதில் பார்த்தா ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மிகவும் ஏற்றம். அதனால லாங்கஸ்ட் சொல்ல பார்த்தா பெரிய அவதாரங்கள் பார்த்தா மற்றதெல்லாம் பார்த்தா அங்கு அப்பொழுது அவன் வெய்ய தோன்றியன் சிங்கப்பிரான், அந்த க்ஷணம் வரான், அப்போ உடனே பண்ணுறான், அவனை கிரண்யகசிபு அழிக்கிறான். அதனால வாமனாவதாரம் பார்த்தா அந்த அந்த ரொம்ப ரொம்ப ஷார்ட். அதெல்லாம் மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப லாங்கஸ்ட் அவதாரம் பார்த்து போனால் பார்த்தா ராமாவதாரமாக இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரம். அதனால இவர்கள் சென்ற பிறகும் உலகத்தில் பார்த்தா நற்கதியை அடைய வேண்டும் என்று அதனால என்ன பண்ணுறான்னு கேட்டால் திருவனை கீதைவைகளை விட்டு சென்றானாம். அதனால இந்த ராமாவதாரம் இருக்கட்டும், கிருஷ்ணாவதாரம் இருக்கட்டும், அந்த அவதாரங்களாம் முடிஞ்சப்போ கூட உலகத்தில் மங்களங்கள்லாம் ஏற்படும், நற்கதி ஏற்படணும், கீர்த்தி ஏற்படும் சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த கீதைவைகளெல்லாம் பகவத்கீதையெல்லாம் எனக்கு படிக்கிறோன்னு கேட்டால் அதுக்கு வந்து காரணம் என்னன்னு கேட்டால் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையெல்லாம் அர்ஜுனனுக்கு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அதனால் அப்படிப்பட்டவர்கள் புகழை நாம் பாட வேண்டும். அப்படிப்பட்ட புகழை இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் அந்த எம்பெருமான், அவனோட கீர்த்திகளே வந்து நாம் பாட வேண்டும். அதனால பராக்கிரமத்தை பாட வேண்டும், கீர்த்தியை பாட வேண்டும். அவனோட புகழை கொடுப்பதன் மூலம் இருக்கக்கூடிய நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனான் இல்லையா, அப்படிப்பட்ட கீர்த்தி உள்ளவனை நாம் பாட வேண்டும். கீர்த்திமை பாடிப்போய்னா அங்கே அப்படி உள்ள உன்னை எழுப்ப நாங்கள் இங்கு வந்தோம். அதனால எம்பெருமானுடைய கீர்த்தியை பாடிப்படி வந்தோம். அதனால நான் உன்னை எழுப்புறதுக்கோசரம் வந்திருக்கேன், உள்ள படுத்து நிற்கியே. அதனால நீ உள்ள படுத்து நிற்கிறவளை பார்த்து வெளியில் இருக்கிறவளாம் சொல்லலாம், நாங்கள் வந்து உன்னை எழுப்புறதுக்கோசரம் வந்திருக்கோம். எப்படிப்பட்டவன் கேட்டால் அப்படிப்பட்ட எம்பெருமானோட கீர்த்தியை பாடி வந்தோம் நாங்கள். அதனால பாவைக்களம் புக்கார் பாடிப்போய்னா அப்படி கீர்த்திமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார், பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம், கூட்டமாக வந்திருக்கோம். நாங்கள் கூட்டமாக வந்து என்னென்ன உன்னை எழுப்புறோம். எங்கே வந்திருக்கோம்னு கேட்டால் பாவைக்களம் புக்கார், நோன்பு நடத்த வேண்டிய இடம் பாவைக்களம். அதனால ஒரு ஸ்பாட், அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு, எல்லாரும் எழுப்பியாச்சு. எழுப்பிட்டு எங்கே வந்திருக்கோம்னு கேட்டால் அந்த நோன்பு செய்யக்கூடிய இடம், அந்த ஆடிட்டோரியத்துக்கு வந்துட்டோம். அந்த ஆடிட்டோரியம் ஒரு இடம் சொல்லுவோம் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய நோன்பு, அங்கே வந்து பூஜைகள்லாம் பண்ணக்கூடிய இடம். நோன்புங்கிறது பூஜை, அதனால் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அதை இமேஜினேஷன் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு பாவைக்களத்திற்கு வந்துட்டோம். முன்னாடி பாசுரத்தில் போகாமல் காத்து, அங்கே வந்து இங்கு புக்கார், முதல்ல பார்த்தா போகாமல் காத்து புக்கார் இதெல்லாம் சொல்லலாம். பெண்களை பார்த்து உள்ளே இருப்பவள் அகாலத்திலே எழுந்து ஸ்நானம் செய்வது கூடாது. அதனால நமக்கெல்லாம் சொல்றதுக்கு அதெல்லாம் வந்து சொல்லலாம். அதனால இதிலே நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதனால பெண்கள்லாம் பார்த்தா அகாலத்தில் எழுந்து ஸ்நானங்கள்லாம் செய்யக்கூடாது, அகாலத்தில் ஸ்நானம் செய்வது கூடாது என்று பெண்கள்லாம் சொல்லலாம். அதனால் நந்தகோபன் அவ்வாறு செய்து என்னன்னா வருணன் வந்து அவனை எடுத்து போயிட்டான். அதனால இதெல்லாம் வந்து இந்த ஒரு அகாலத்தில் போய் ராத்திரி போய் 12 மணிக்கு இப்போல்லாம் பார்க்குறோம், ராத்திரி எங்கேயா போயிட்டு வரா, ராத்திரி 12 மணிக்கு வரா, வெளியில் போயிட்டு வரா, வந்த உடனே வந்து படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், அதனால் அப்படின்னு போய் குளிச்சுட்டுலாம் வர வழக்கம் இப்போல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதனால் குளிச்சுட்டு ராத்திரி போய் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குளிச்சுட்டு வந்து தூங்குறது வழக்கம்லாம் நிறைய இந்த காலத்தில் நிறையா நடக்குது. அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். அதனால் அகாலத்தில் ஒரு காலத்தில் தான் நம்ம தீர்த்தாமாடணும், அந்த காலத்தில் தான் தீர்த்தாமாடணும். அகாலத்தில் தீர்த்தாமாடினா என்னான்னு கேட்டால் அது வருணன்
முதல்ல வருண பகவானுக்கு வந்து வஸ்திரம் இல்லாமல் குளிச்சா என்ன பாவங்கள்லாம் ஏற்படும் அந்த முதல்ல பார்த்தோம். அந்த மாதிரி அகாலத்தில் வந்து தீர்த்தாமாடினா குளிச்சா பெண்கள்லாம் குளிச்சான்னா வருணனுக்கு வந்து எல்லாமே பார்த்தா அவனுக்கு வந்து அபச்சாரப்படுற மாதிரி. அதனால என்ன பார்த்தா நந்தகோபன் அந்த மாதிரி பண்ணான் ஒரு சமயம். அதனால அழிச்சுன்னு போயிட்டான், வருணன் தன் உலகத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டான். அப்புறம் கிருஷ்ணன் போய் காப்பாற்றின்னு வந்தால் முன்னாடி பார்த்தோம், அந்த விருத்தாந்தத்தெல்லாம் பார்த்தோம். அதனால வெளியில் இருப்பவர்கள் பொழுது விடுந்ததற்கான அடையாளங்களை கூறுகிறார்கள். அதனால பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். பாவை கிளம்புக்கார் அப்படிப்பட்ட நாங்கள் ஒன்று சேர்ந்து சிறிய பெண் பிள்ளைகளை எழுப்ப வேண்டும். நம்ம எல்லாரும் பார்த்து நம்மெல்லாம் பெரியவா, அதனால பெரியவாள்லாம் தூங்கிட்டு இருந்தா வீட்டில் சின்ன குழந்தைகள்லாம் தூங்காதா, ஆற்றுல பார்த்தா பெரியவாள்லாம் தூங்கிட்டு இருப்பான். அதனால பசங்க எல்லாமும் தூங்கிட்டு இருக்கோம். அதனால காலம்பரை அப்புறம் ஹாலிடே இருக்குது, சண்டே இருக்குன்னா இன்னைக்கு காலம்பரை சண்டேல வந்து எல்லாம் லேட்டாக தான் எழுந்துக்கணும். என்ன பண்ணுவா, ராத்திரி பெரியவா எல்லாமே படுத்துருப்பா. அந்த குழந்தைகள்லாம் எழுந்திருக்காது. பெரியவாளே அப்பா அம்மாவே படுத்துருக்கா, அதனால பேரண்ட்ஸ் எல்லாம் படுத்துருக்கான், குழந்தைகள்லாம் படுத்துருக்கோம். அதனால் நம்மளாம் என்னென்னா நம்ம எல்லாம் பெரியவர்கள், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேரணும். ஒன்றா சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து எழுப்பணும். பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு அப்படிப்பட்ட பெண்கள் உனக்கு முன்பாகவே எழுந்து சென்று விட்டனர். அதனால உனக்கு மானக்கீழே அப்படிப்பட்ட சின்ன குழந்தைகள்லாம் என்ன பண்ணிடுதுன்னு கேட்டால் உனக்கு முன்னாடி எழுந்துன்னு போயிடுது. நம்மெல்லாம் போய் எழுப்புறது இருக்க, அந்த குழந்தைகள்லாம் பார்த்தா சிறு பெண்கள்லாம் பார்த்தா முன்னாடி எழுந்துன்னு போயிடுது. உனக்கு மானக்கேடு இல்லையா, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே. அதனால பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. என்னன்னா வெள்ளி என்பது சுக்கிரனை குறிக்கும், வியாழன் வந்து குருவை குறிக்குமா. அதனால இங்கு முதலில் சுக்ரோதயம் ப்ரஹஸ்பதி என்பதற்கு குரு அஸ்தமனம். சில வருடங்களில் பார்த்தா இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே சமயத்தில் ஏற்படும். ரெண்டு அஸ்தமனமும் அதனால் ஒரே சமயத்தில் ஏற்படும், எப்பொழுதும் ஏற்படும். அதனால இதெல்லாம் சிலதாக ரேராக நடக்கும்னு போடுவா இல்லையா, இந்த மாதிரி ரேராக நடக்கிறது விசேஷம் அன்னைக்கு. அதனால் இதெல்லாம் பாருங்க. அதனால ஆண்டாள் என்ன சொல்றா, இங்கு ஒரு சமயத்தில் நடந்ததாக கூறியதால் கோதை பிறந்த வருடம் இம்மாதிரி ஆயிட்டாம். அதனால அப்படி ரெண்டும் சேர்ந்து கோதை ஆண்டாள் பிறந்த டைம் இருக்கு இல்லையா, பிறந்த வருடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆச்சாம். அதனால தான் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. அதனால சிலர் இவர்கள் ஆயர்பாடி பெண்கள் பேசுவதால் கிருஷ்ணனுடைய காலத்தில் அம்மாதிரி இருந்தது என்று, அதனால இந்த மாதிரி கிருஷ்ணனோட காலத்திலும் இருந்துன்னு சொல்லலாம். அதனால் இதன் கருத்து என்னன்னு கேட்டால் சுக்ரோதயத்தில் முன்பே எழுந்திருக்க வேண்டும். அதனால அதுதான் இல்லை என்ற குருவின் அஸ்தமனத்திற்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டாமா, அதனால தூங்குறவாளுக்கு சொல்லலாம். அதனால சுக்ரோதயத்தின் முன்பே எழுந்திருக்க வேண்டும், அதுதான் இல்லை, அப்படியும் இல்லை. அதனால குருவின் அஸ்தமனத்துக்கு சாயங்காலம் காலங்காலத்தால் எழுந்துக்கல, ரொம்ப 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 இறங்கி போய் சொல்லலாம். காலங்காலத்தால் எழுந்துக்கணும், ஏழு மார்னிங் எழுந்துக்கணும். ஏந்துக்கிறதா இல்லை, அப்படியே அட்லீஸ்ட் சாயங்காலம் திரும்பி தூங்கிட்டே இருக்கே, பகல் போல தூங்கிட்டு அட்லீஸ்ட் சாயங்காலம் அந்த அஸ்தமன ஆற்றுக்குள்ளே எழுந்துக்கும். அவளை வந்து ரொம்ப ஏன்னா கிண்டல் பண்ணுறா இல்லையா, ஆனால் கலாய்க்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் சொல்லக்கூடிய எல்லாரும் கலாய்க்கிறான்னு சொல்லாங்கன்னா அந்த மாறி எடுத்த முதல்ல கிண்டல் பண்ணுவோம், அந்த காலத்தில் அந்த வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துவோம். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக அதனால அப்படி வந்து குருவின் அஸ்தமனத்திற்கு முன்பாக எழுந்திருக்க வேண்டாமா, உன்னுடைய புத்தி உறங்கி விட்டது, அதனால் நீயும் எழுந்துரு சொல்லலாம். படுத்துன்னுக்கே தூங்கின்னுக்கே எழுந்திருக்க மாட்டேங்குது, நாங்கள் வாசலில் வந்து காத்துன்னுக்கோம். அதனால நோன்பு செய்ய வேண்டிய இடத்திற்கெல்லாம் வந்துட்டோம் நாங்கள். அதனால் நீ தூங்கின்றிருக்கே, நம்ம உன்னை விட சின்ன குழந்தைகள் பெண்கள்லாம் பெண் குழந்தைகள்லாம் பார்த்தா தூங்கி எழுந்து நிறுத்தும், நீ மாத்திரம் தூங்கின்றிருக்கே சொல்லலாம். அதனால் இந்த பாசுரத்தில் வெள்ளி வியாழன் என்று சொன்னபடியால் வார நாட்கள் ஏற்படும் வியாழக்கிழமை நோன்பு நூற்க வேண்டும் என முடிவு கொண்டனர். அதனால் வியாழக்கிழமை அன்னைக்கு நோன்பு நூற்கணும் சொல்லி முடிவு பண்ணலாம். அதனால் இரவு படுத்துக்கொண்டால் மறுதினம் வெள்ளிக்கிழமை. அதனால் அப்படி படுத்துனா அப்படி ஒரு வாரம் அப்படி சுற்றின்னு வருது இல்லையா, அதுதான் சொல்லலாம் அங்கே. அதனால் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினான் போதரை கண்ணினாய். பெண்கள் என்ன, எல்லா நட்சத்திரமும் உங்களுக்கு வியாழனாகவும் வெள்ளியாகவும் தோன்றும். அதனால் பெண்களை பார்த்து சொல்லலாம். அதனால் உங்களுக்கு பார்த்தா எல்லா நட்சத்திரம் பார்த்தா உங்களுக்கு வியாழனாகவும் இருக்கும் வெள்ளியாகவும் இருக்கும். பரம்பொருளான எம்பெருமானிடத்தில் மனதை செலுத்தியவன் எதை பார்த்தாலும் பகவான் என்று சொல்லுவான் இல்லையா. பெருமாள்கிட்ட யாரெல்லாம் மனசை செலுத்துகிறாளோ, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாளோ, அதனால கிருஷ்ணானுபவம் பண்ணுறாளோ பார்த்தா எல்லாருமே என்ன சொல்லுவான், எதை பார்த்தாலும் பகவான். அதனால பார்த்தா முன்னாடி அந்த கோபியர்களாக என்ன பண்ணுவா, காலங்காலத்தால் முதல்ல பார்த்தோம். அதனால் தயிர் விற்கிறதுக்கு போவா, நெய் விற்கிறதுக்கு போவா, எல்லாத்தையும் எடுத்து இந்த தெருவில் விற்கிறதுக்கு போனால் அவளுக்கு எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனோட ஞாபகம் தான் இருக்கும். அதனால் தயிர் வாங்கலையோ மோர் வாங்கலையோ சொல்லாமல் இல்லாமல் கிருஷ்ணன் வாங்கலையோ சொல்லி விற்றுன்னு போவாளாம். அதனால அவளுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த கிருஷ்ணனோட ஞாபகம் தான். அதனால பகவான பரம்பொருளான எம்பெருமானிடத்தில் மனதை யாரெல்லாம் செலுத்துகிறாளோ அதை பார்த்தாலும் பகவான் என்று சொல்லுவார்களாக. நீங்கள் சொல்லும் அடையாளமாகாது என்று உள்ளே படுத்திருக்கிறவர் சொல்லலாம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்கள் சும்மா சொல்லு, நாங்கள் எதனா முதல்ல ஒன்று உள்ளே படுத்திருக்கிறோம், கிருஷ்ணாரவம் பண்ணிட்டு இருக்கான்.
அதனால் இவ சொல்லதை கேட்கல, நீ சொல்லதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, அதனால் நினைப்பதால் நீ சொல்ல வேற ஒரு அடையாளத்தை சொல்லும். இதெல்லாம் சொன்னேன், நான் கேட்டுனேன், காதால் கேட்டுனேன். தானே நீங்கள் பேசுறதெல்லாம் நான் காதால் கேட்டுன்னு உள்ள படுத்துன்னு தான் இருக்கேன். அதனால நீங்கள் சொல்ல அடையாளத்தை என்னால் ஒத்துக்க முடியாது, வேற ஒரு அடையாளத்தை சொல்லுங்கிறாளாம். அதனால் பட்சிகள் மனிதர்களை காட்டிலும் சில விஷயங்களில் உணர்வதில் தகுதி பெற்றவை. பட்சிகள்லாம் பார்த்தா மனுஷனை காட்டிலும் சில விஷயங்கள்லாம் உணர்வதில் தகுதி பெற்றவை. அதனால மனிதன் பொழுது விடுந்தன் உறங்குவான். மனிதன்லாம் என்ன பண்ணுவான், பொழுது விடிஞ்ச உடனே உறங்குவான். பட்சிகள்லாம் அது மாதிரி கிடையாது, காலங்காலத்தால் இருந்திருக்கும். அதனால முன்பே உணர்ந்து விடுதால் அவைகளின் சப்தத்தை கேட்டுதான் நாம் உணர வேண்டும். அதனால பட்சிகள்லாம் சப்திக்கிறதுன்னு காலங்காலத்தால் 7 மணி ஆயிடுச்சுன்னு காக்காலாம் கத்தும், பட்சிகள்லாம் கத்தும். அந்த சப்தத்தை கேட்டு நம்ம எழுந்திருக்கணும், அதனால் உணர வேண்டும். அதனால அவர்களைப் போல உள்ளே படுத்திற்குள்ள நீ இல்லையே என்று பேசுகிறாளாம். அதனால் நீ அப்படிப்பட்டு உள்ளே இருக்கிறவளை பார்த்து நீ சொல்லலாம், நீ அப்படி உள்ளே படுத்துருக்கே, அப்படி படுத்துருக்கிறவ நீ இதெல்லாம் நமக்கு அறிவு குறைச்சல், நம்மளாம் தூங்கிட்டு இருக்கோம். அதனால் பறவைகளுக்கெல்லாம் பார்த்தா அவைகளுக்கெல்லாம் அறிவு ஜாஸ்தி, அதோட டைம் பார்க்கணும், கடிகாரெல்லாம் பார்க்காது. அதனால் ஃபோன்லாம் கிடையாது அந்த காலத்தில் இல்லையா, அதனால் எந்த கிளாக்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இருக்கிறவாளே பார்த்தா காலங்காலத்தால் எழுந்துக்கணும்னா அந்த பட்சிகள் காக்கா கரைஞ்சிருத்துன்னு சொல்லுவாரு. 7 மாநிலங்கள் காக்கா கத்தினோடனே காக்கா கத்திருத்து எழுந்துக்கும், பொழுது விடிஞ்சிருத்து எழுந்துக்கும் சொல்லி அவள் எழுந்துன்னு போயிடுவாள். அதனால் நதியில் போய் காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணுறது காலங்காலத்தால் எழுந்து ஸ்நானம் பண்ண போயிடுவாள், காலங்காலத்தால் ஸ்நானம் பண்ணுறவாள்லாம். அதனால் அதெல்லாம் அப்படி நடக்கும். பட்சிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி உணரக்கூடிய சக்தியெல்லாம் இருக்குது. அதனால் போதனை கண்ணினாய் தூங்காமல் விழித்து கொண்டு இருக்கிறாள். அவருடைய கண்களை, ஏன்னா முதல்ல கண்களை வச்சு தான் சொன்னாள் இல்லையா அந்த பாசுரத்தில், அவள் எப்படிப்பட்ட கண்கள் உடையவள். அதனால இந்த பாசுரத்திலே அழகிய கண்கள் உடையவள். கண்களை உடையவள் எம்பெருமான மயக்கிறாளாம். எம்பெருமான் மயங்கி போகக்கூடிய கண்களாக இருக்கக்கூடிய பெண் அவள் உள்ளப்படுத்திருக்கவள். அதனால எப்படி இருக்குன்னா, புஷ்பம் போல் மலர்ந்து நின்று அழகிய கண்கள் உடைய அப்படி புஷ்பம் போல இருக்குமா, அவருடைய தாமரை புஷ்பம் சொல்லுவா இல்லையா, பெருமாளோட கண்ணெல்லாம் வர்ணிக்கும் போது அப்படிப்பட்ட இந்த பெண்ணோட கண் பார்த்தா புஷ்பம் போல் மலர்ந்து இருக்குமா. அதனால மான் போன்ற அழகிய கண்கள், அந்த மான்களுக்கெல்லாம் பார்த்தா அப்படி கண்கள்லாம் அழகா இருக்குமோ அப்படிப்பட்ட மான் போன்ற அந்த அழகிய கண்கள் உடையவள். அப்புறம் அதனால ஹரிணாட்சி என்று பெயர் பார்த்தா சில பேருக்கெல்லாம் பேர் வைப்பா இல்லையா, பேரெல்லாம் வைக்கும்போது ஹரிணாட்சி அப்படின்னா அப்படி அழகிய கண்களை. அப்போ காமகி, விசாலாட்சி, மீனாட்சி என்பது அந்த மாதிரி அப்படிப்பட்ட அழகிய கண்கள்லாம் பேரெல்லாம் நிறைய பேருக்கு வைக்கிறோம். அதனால ஹரிணாட்சி அப்படின்னு ஒரு பேர், அப்புறம் காமாட்சி, அப்புறம் விசாலாட்சி, அப்புறம் மீனாட்சி, இந்த மாதிரி கண்கள்லாம் வச்சு பேரெல்லாம் இட்டிருக்கா இல்லையா, பேரெல்லாம் நிறையா பேரெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஹரி என்பதற்கு வண்டு என பொருள். ஹரின்னா வண்டு. அதனால வண்டின் நிறம் கருப்பாம். அதனால பெண்களுடைய கண்களும் பார்த்தா இயற்கையிலே மையிடுவதாலும் கருந்து இருக்கும். அதனால பெண்களோட பார்த்தா இயற்கையிலே கண்ணு கருத்து இருக்குமாம். அதனால அப்படிப்பட்ட கண்களையுடையவள். அதனால ஹரிணாட்சி. அதனால என பெயர் உண்டு. அப்படிப்பட்ட கண்களையுடைய பெண்ணவள். அதனால நீலோபலத்வந்தம்னா பெண்களின் கண்களை கருணைதல் புஷ்பத்திற்கு. ஏன்னா முதல்ல கிருஷ்ணன் சொல்லும்போது புஷ்பத்திலே உயர்ந்து பார்த்தா கருணைதல் புஷ்பம். துளசி எல்லாம் அதை விட உயர்ந்தது துளசின்னு சொல்லி முதல்ல பார்த்தோம். அதனால நாற்றத்துழாவிடி நாராயணன் நம்மாளுங்கிறது துளசியை பற்றி விசேஷமாக பேசும்போது புஷ்பத்திலே உயர்ந்து கருணைதல் புஷ்பம். அந்த புஷ்பத்தில் பார்த்தா அதில் விட அப்படிப்பட்ட கருணைதல் புஷ்பத்திற்கு ஒப்பாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட கண்களை உடையவள். அதனால புஷ்பம் போல் மலர்ந்திருக்கக்கூடிய கண்களை உடைய பெண்ணாக இருக்கிறாள், உள்ளப்படுத்திருக்கிறவள். அதனால குள்ளக்குளிர குடந்தி நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவானி நல்லாள. குள்ளக்குளிரன்னா மார்கழி மாசத்துல குளிர்றது. மார்கழி மாசத்துல குளிரும் இல்லையா, அதனால மார்கழி மாதம் பனிக்காலம் ஆதலால் பின் மாலை வேளையில் குளிர் அதிகமாக இருக்கும். அதனால பகல் எல்லாம் விட ராத்திரி பார்த்தா குளிர் ஜாஸ்தியாகும். மாலை வேலை சாயங்காலம் பார்த்தா அப்படி பனி வீசும் இல்லையா, அதனால அதற்கு நடுங்கி தூங்குகிறாயா. அதனால குளிர படுத்து நிற்கியா, போர்வையெல்லாம் போத்துன்னு படுத்து நிற்கியா, குளிர் ஜாஸ்தியா இருக்கா, ஏந்துக்கலையேங்கிறது காரணம் எல்லாம் கேட்கிறாளாம். அதனால உடல் மனது முதலான எல்லா அவயங்களும் குளிர்ச்சி பெறும் வகையில் ஸ்நானம் செய்ய வேண்டாமா. அதனால நீ தூங்கின்றிருக்கே, காலங்காலத்தில் எழுந்திருக்க வேண்டாமா, தீர்த்தம் வாழ வேண்டாமா, காலங்காலத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டாமா. இதெல்லாம் உடல்ல இல்லைன்னா அப்படி போத்தி படுத்து நிற்கி, உடல் மனது இல்லைன்னா முதலில் எல்லா அவயங்களும் குளிர்ச்சி பெறும் வகையில் அதனால காலம் இருந்து குளிக்க வேண்டாம். குளிர குளந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோன்னா கிருஷ்ணஸ்பரிசம் உள்ள படுக்கையை முகர்ந்து கொண்டு இருக்கிறாயா. அதனால பள்ளி கிடத்தியோன்னு படுத்து நிற்கே. என்ன காரணம், கிருஷ்ணனோட சம்பந்தம் ஏற்பட்டது. கிருஷ்ணனோட சம்பந்தம் ஏற்பட்டதுனால அந்த வாசனை ஸ்பரிசத்தை முகர்ந்து கொண்டே வாசனை பார்த்துன்னு படுத்து நிற்கியா, என்ன ஏந்துக்கலையான்னு கேட்கிறாளாம். அதனால விளைந்த நெல் இருக்க உதிர் நெல் பொறுக்கினார் போலே. அதனால நிறையா விளைஞ்ச நெல்லெல்லாம் இருக்கும்போது அதை விட்டுட்டு அங்கே கீழே இருக்கிற உதிர்ந்திருக்கு இல்லையா, அந்த நிலத்தில் உதிர்ந்திருக்கிற நெல்லெல்லாம் பொறுக்கிற மாதிரி அந்த மாதிரி அதனால பள்ளி கிடத்தியோ என்பதனால் அவள் தூங்கவில்லை. அதனால தூங்கலை, அப்படி கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா. அதனால கிருஷ்ணனோட அந்த சௌந்தரியத்தில்
அந்த வாசனையில ஸ்பரிசம் பட்டதுனால அது முகர்ந்து இருக்கலாம். அதனால பாவாய் நீ நன்னாளாய், பொம்மை போல் பாவாய்னா ஒரு பொம்மை போல் அறிவில்லாதவள். அதனால அதற்கு தன் சமீபம் என்ன நடக்கும், பொம்மைக்கு எல்லாம் அது தெரியுமா? அதனால பொம்மைக்கு எதுவும் தெரியாது. பொம்மை என்ன பண்ணிருக்கும், பொம்மை பக்கத்தில் நம்ம எதாவது பேசினா பொம்மை எதாவது பண்ணுமா? அதனால அந்த பொம்மைக்கு எது எப்படி அறிவு இல்லையோ அந்த மாதிரி ஒரு பாவை போல இருக்கலாம், பொம்மை போல இருக்கலாம். அதற்கு தன் சமீபம் என்ன நடக்கும் என்று இன்னுமே அதுக்கு திறன் கிடையாது, அப்படி உணரக்கூடிய திறன் கிடையாது. இப்பெல்லாம் பார்த்தா நிறைய இருக்கு, வீடெல்லாம் பெருக்கிறதுக்கே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொம்மை எல்லாம் வச்சுருக்கோம், அது வீடெல்லாம் பெருக்கிட்டு வந்து ராத்திரியெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தில் கண்டுபிடிச்சிருக்கா. அதனால பொம்மைங்கிறது சாதாரண பார்த்தா அறிவில்லை, மேல் அறிவில்லாதவள். அவள் வந்து தூங்குவது போல பாசாங்கு செய்கிறாள், தூங்குற மாதிரி பாசாங்கெல்லாம் செய்கிறான். அதனால உண்மையில் வந்து ஒருவன் தூங்கினால் அவ்வப்போது தன் கைகாலெல்லாம், உண்மையில யாராவது தூங்குறவாளா இருந்தா அப்படியே படுத்துனுக்குமா, அப்பப்போ என்ன பண்ணுவா, கைகாலெல்லாம் அசக்குவா. அதனால இவன் அசக்காம படுத்துனுக்கா, உண்மையில தூங்கலவ. அதனால பொம்மை போல படுத்துனுக்காளாம். அதனால பள்ளிக்கிட தியூப், அதனால பொம்மை கிட்ட போய் ஏதாவது சொன்னா ஏதாவது அது காதல விழுமா, ஏதாவது தெரியுமா, அதுக்கு எதுவும் தெரியாது. அதனால பொம்மை போல படுத்துனுக்கா. அதனால உண்மையிலே இவ தூங்கல, பாசாங்க செய்கிறாள். அதனால சாதாரணமா இருக்கிறவெல்லாம் கையை காலை ஆட்டின்னு படுத்துவா, அப்படியே ஒரே படுத்துக்க முடியாது சொல்லலாம். அதனால பாவானி நன்னாளாய், நன்னாளான மது நிறைந்த நன்னாள் என்று முதல் பாசுரத்தில் பார்த்தோம். அதனால முதல் பாசுரம் கண்ணனுக்கு நாமும் சேர வேண்டிய நாள் இந்த நாள். அதனால கண்ணனோட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்னா சேரக்கூடிய நாள் நன்னாள். அதனால் காலத்தை கொண்டாடுகிற முதல் பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா. அதனால இங்கேயும் நன்னாள்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க. அதனால கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் மாறுவோம் சொல்றாரு இல்லையா பாசுரத்தில். ஆனால் கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம், அப்படிப்பட்ட நம்ம எம்பெருமான போய் சேவிக்கணும், ஆழ்வார்கள் பாசுரத்தில் அனுபவித்தோம். அதனால அவன்கிட்ட போய் நம்ம சேரணும், இளமையெல்லாம் குறையறதுக்கு முன்னாடி நம்ம பெருமாள்கிட்ட போய் சேரணும். அதனால நீ தூங்குவதை விடுத்து எழுந்துருவா, நாங்கள்லாம் வந்திருக்கோம், பாவை கிளம்புக்கா, நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சுன்னு சொல்லி விசேஷமாக. அதனால அப்படிப்பட்ட பெருமாளோட சேரக்கூடிய நாள் வந்து நன்னாள். அதனால பகவானோட நம்மெல்லாம் சேர போகிறோம். அதனால அப்படிப்பட்ட விரதங்கள்லாம் இருக்கும், அவனோட போய் சேர போகிறோம். அதனால எழுந்துடுவா. அதனால பாவானி பொம்மை பயில இருக்காதே, தூங்கின்னு இருக்கையே, தூங்குற மாதிரி பாசங்கெல்லாம் செய்யறே, எழுந்துக்கும் பலவிதமாக சொல்லி எழுப்புறாள் இந்த பாசுரத்தில். அதனால இந்த பாசுரத்தை முடிச்சு அடுத்த பாசுரத்துக்கு நாளைக்கு கிளம்புற போகலாம். சதமகமணி நீலா சாருகல்கா ரகஸ்தா தனபரணமிதாங்கி சாந்திரபாசல்ல சிந்து அழகவனிகிராபி சக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா. திருவாடி பூரத் ஜகத்வதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமனைக்கு பின்னானாள் வாழியே, 143 அளித்தாள் வாழியே, உயர் அரங்கர் கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.